இருக்கீங்க எல்லாரும்? How was Good, your day? good, உங்களோட நாள் எப்படி இருந்தது? good, ma'am. It was Good, good. ma'am. Good, ma'am. Okay. Good evening, ma'am. Good evening. Good evening, everyone. Good evening. Very good evening. Recording in progress. Okay. Good evening. Very good evening, everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் new students. Is there any new student here today? Newly joined people? Newly joined people today? Yes, ma'am. Then introduce பண்ணுவோமா? Shall we? புதுசா வந்தவர்கள், your name and your place. புதுசா வந்திருக்கிறது யாரு? Yeah, good evening. Mrs. Vas. Hi, ma'am. This I is am Rizwan. Hi, ma'am. I am Rizwan. Rizwan, yes. Okay. Hello, good evening, madam. Hello, good evening. Who's this? I am Mrs. Vas from Mrs. Colombo. Was from Vas. Colombo. Okay. Yes. Hmm. Who else? Okay. Hello, Who good evening, else? madam. Yeah, good evening. Vijayakant. Vijaykanth, good evening, Vijaykanth. Have you got the tutes so far? Tutes எல்லாம் கிடைச்சதா? எல்லாருக்கும் டியூட் இருக்காடா? இல்ல மேடம். No, madam. Yes, ma'am. கிடைக்கல. No, madam. எனக்கு கிடைக்கல. கிடைக்கலையா? நான் அப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஈவினிங் ஜாயின் பண்ண ஆட்கள் இருக்கிறீங்களாடா? Yes, madam. இருக்கிறீங்க. Wait, Yes. wait. Oh, okay. Hello, Miss. Yeah, hello. Miss Jesumir Daniel. Yes. எனக்கு PDF கிடைக்கல மிஸ். கிடைக்கலையாமா உங்களுக்கு? Wait, I'll send it again. At what time did you join to the group? 10th of April. 10th of April. Today. I am Today. also, yeah, I am also same. Yes. 10th of Yes. April night. Who's this? Mohammed Fayaz. Fayaz, Yes, huh? ma'am. I also didn't Ama. get it. I Okay, joined, okay. joined on Tuesday. Okay. Wait. Again, I'll send. Hello, miss. I signed and today join. Okay, Sayandan, how are you? Fine, miss. எனக்கும் கிடைக்கல. கொஞ்சம் இருங்க, டியூட்டை நாங்க அதுல போடுவோம். இல்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. That is the reason. Yes. பாருங்க வந்திருக்கான்னு பாருங்க. Yes, ma'am. Yes, You all got it now? Done? இப்போதைக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி வைங்க. இல்ல மேடம். எனக்கு என்ன இல்லையாடா? கிடைக்கல. No, ma'am. No, miss. No, ma'am. எனக்கு கிடைக்கல. God, வரலையாடா? ஒரு group வரல. ஒரு பேட்ச் வரல மேடம். Ma'am, நான் பெண்டிங் எடுத்துறேன் ma'am. எத்தனை பேருக்கு மாதிரி டியூட் இல்ல? எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு கிடைக்கல. மேடம் இந்த கிளாஸுக்கு தனி குரூப் இருக்குதா? எஸ் அந்த குரூப்ல நான் அட் ஆகி இல்ல. நானும் அதான் இல்ல மேடம். நானும் அட் ஆகி இல்ல மிஸ். Oh, miss. கம்யூனிட்டில தான் add பண்ணிக்கிறேன். வந்தது லிங்க் எப்படி வந்தது? ஜூம் லிங்க் அனுப்பி இருக்காங்க எங்கட இதுக்கு. ஆனா இண்டிவிஜுவலா வந்துச்சு. அப்படின்னா பிரத்யேகமா கிடைச்சதா? ஆமா குரூப் இல்ல இந்த கிளாஸ். நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுறேன். டிப்ளமா இன் இங்கிலீஷ்னு போட்டு கெமிக் 27th பேட்ச்ல அதுல தான் லிங்க் அனுப்புனாங்க. ஆனா ஆமா, அது கம்யூனிட்டி.
Hello. Okay, da. I already informed the office. You will get the tute now. Okay. கிடைக்காதாக்களுக்கு இப்ப வரும். எனக்கு கிடைச்சிது. கிடைச்சாக்கள் கிடைச்சு. விஜயகாந்த் கிடைச்சிருச்சா? கிடைக்கல மிஸ். கிடைக்கலையா? கிடைக்கல. கிடைச்சது. விஜயகாந்த் எனக்கு ஞாபகமே படுத்தினாள். நேற்று கால் பண்ணி விஜயகாந்த் எனக்கு சொன்னாரு டியூட் போடுங்க மிஸ். அதான் அப்புறம் தான் நான் போட்டேன். ரைட். மற்றாக்களுக்கு ஆபீஸால அனுப்புவீனா? மேடம் Yes, hello. Who's this? டிப்ளமா இன் இங்கிலீஷ் கம்யூனிட்டில தான் ஆட் பண்ணிருக்காங்க. Okay. அந்த கம்யூனிட்டில Hi, madam. announcement னு ஒன்று Sorry, இருக்கு. miss. Late ஆ join பண்ணிட்டேன். Yes. Okay, Karnika. Have you done? Good evening, miss. இப்பதான் join பண்ணினேன். Okay, good. So, you will get the students now. Okay? Okay, thank you, miss. Thank you. Okay, ma'am. Okay, let's start the lessons. இப்போதைக்கு உங்களுக்கு டியூட் தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் நான் வந்து போர்ட்ல தான் விளங்கப்படுத்தேன். So, no need tutes. அது கொஞ்சம் லேட் ஆகி கிடைச்சா பரவாயில்ல. உங்களுக்கு you will get the tute now. Okay? Okay. வேற யாரு புதுசா ஜாயின் பண்ணிருக்கா? ஒரு 5 minutes தாரேன். டக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஒரு 5 minutes மட்டும் தான். புதுசா வந்தாக்க. Okay, good. Yes. So, Karnika, your phone is annoying. I can't hear anything. Hello. Hi, miss. I am Tushanti. Yes, hello. Tushanti from where are you? Kilinochi. Hello, ma'am. Okay. join பண்ணிருக்காங்க. No, I can't. Suvi, what are you Hello. doing? I am Kilinochi. I am Saroja. Kilinochi, I know you are Kilinochi. I am Saroja. கிளிநொச்சிக்கு இன்னொரு பேர் நாங்க வச்சிருக்கோம். எங்கட கிளாஸ்ல பெரட் நொச்சின்னு வச்சிருக்கோம். ஓகே, பெரட் நொச்சின்னு வச்சிருக்கோம் நாங்க. கிளிநொச்சிக்கு இன்னொரு பேர் நாங்க வச்சிருக்கோம். எங்கட கிளாஸ்ல பெரட் நொச்சின்னு வச்சிருக்கோம். நொச்சிக்கு என்ன மேம் இங்கிலீஷ்? நொச்சிக்கு என்ன எனக்கும் தெரியாது. சோ பெரட் நொச் அப்படி வச்சிருக்கோம் நாங்க. கிளிநொச்சில இருந்து வந்தாக்க பெரட் நொச்சில இருந்து வந்தவங்கன்னு சொல்லுவோம். என்ன சுவி அப்படிதானே? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி லெசன். நாங்க லெசன் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் Hello, ma'am. Hello, hi, who's this? I am Madhusiba. Madhusiba, Yes. Hello. And from? Mannar. From Manna, right. Madhusiba, okay. After, if you say Hi, madam. Only once I can remember. Hello, ma'am. Hello, hi, who's this? Hello, madam. இருங்க, ஒரு பாய் யாரோ ஹாய் அப்படின்னாரு. Who's that? Hello, madam. என்னடா ஹாய் மட்டும் சொல்றீங்க? Your name and from Hi, where? madam. Yeah, Indujava. Who's that? I am Induja. Yes, Induja. From? Yaar? I am from Mathale. From Mathale. Give me 1 second. Yes, ma'am. These office people always make mess. Naughty girls. கொஞ்சம் கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க ஆபீஸ்ல. டியூட்டுகளை ஒழுங்கா போடாம விட்டுருக்காங்க. பட் நான் போட்டதுகள் ஒழுங்கா போட்டுட்டேன். அப்ப திரும்ப என்னாலும் போட முடியல. You will get the tutes. Okay, don't worry, you will get the tutes now. நேற்று அந்த ரெக்கார்டிங்கும் போடல. நேற்று ரெக்கார்டிங்கே அனுப்பாம விட்டுருக்காங்க. என்ன
No, madam, எனக்கும் கிடைக்கல. After class, I will take care of it. So I had to go for a funeral today. Actually, I was at a funeral house today from the morning. That is the reason I could not do anything. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஒரு funeralக்கு போயிட்டேன். அதனால எனக்கு I could not see anything. From tomorrow onwards, everything will be okay. So don't worry. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். நாளையில இருந்து நாங்க வந்து ஒழுங்கா நானே டேக் கேர் பண்ணி உங்களுக்கு டியூட்ஸ் எல்லாம் அனுப்புறேன். ஓகே, இப்ப நாங்க டியூட் எழுத அவங்க எல்லாரும் கொப்பியும் பேனையும் எடுத்துட்டு வந்தீங்களா? விஜயகாந்த் பேனை கொப்பி எல்லாம் ரெடியா? விஜயகாந்த் ஓகே, குட், ரைட். அப்ப நாங்க லெசனை தொடங்குவோம். அப்ப நான் படிச்சு கொடுக்கறத பத்தி ஒரு சரவி இருக்கீங்களா? சரவி, சரோஜா இருக்கிறேன். no, not Saravi. He only told that he's not he can't trust the class. So அவருக்கு நான் படிப்பிக்கணும் அப்படின்னு இருந்தேன் இன்னைக்கு. சவரி மிஸ் இருக்கேன் மிஸ். சவரி இருக்கேன் மிஸ். சவரி ஓகே. சவரி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்க சொல்றீங்க. ஓகே, சவரி நஜீப். எஸ் மேம். சவரி நஜீப். ஓகே ஓகேடா, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். ஓகே, கம். ரைட். இப்ப நாங்க இன்னைக்கு முதலாவது நாங்க படிக்க போறது வந்து டென்சஸ். டென்சஸ்னா என்னடா? டென்சஸ், வாட் இஸ் டென்சஸ்? தமிழ்ல என்னடா? பின் பண்ணி விடுங்க. யா பின் பண்ணா விட்டுட்டேன். ரெக்கார்டிங் போட்டேனாடா முதலாவது. ரெண்டையும் மறந்துடுவேன். விஜயகாந்த் வந்தாருன்னு எனக்கு நினைவுபடுத்திருங்க. விஜயகாந்த், இந்த ஸ்பாட்லைட் போடுறது, இந்த பின் பண்றது, மற்றது இந்த ரெக்கார்டிங் போடுறது, அது ரெண்டையும் மறந்துடுவேன். ஓகே, யாராவது ஒரு ஆள் எனக்கு எந்த நாளாவது ஞாபகப்படுத்தி ஒரு கமிஸ் போட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு போட்டுருவேன். என்ன ஞாபகம் வராது எனக்கு. ஏன்னா தொடர்ந்து கிளாஸ் 6 to 8 ஒன்னு செய்துட்டு தான் நான் இப்ப இங்க வந்தேன். இப்போ 8 to 10, 10 to 12 இன்னொரு கிளாஸ் இருக்கு. தொடர்ந்து 6 hours கிளாஸ். I'm doing 6 hours கிளாஸ் continuously. ஸோ இது வந்து 2வது, 3வது இன்னொரு கிளாஸ் அங்க நடக்கும். உங்களோட முடிஞ்சா அங்க ஓடணும். டென்சஸ் பாருங்க. டென்சஸ் என்றால் காலங்கள். தமிழ்ல எத்தனை காலண்டா இருக்கு? தமிழ்ல எத்தனை காலங்கள் இருக்கு சொல்லுங்க. 3. வெட்டாத டென்சஸ் இன் தமிழ். என்ன காலங்கள் சொல்லுங்க பாப்போம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதோட எங்களுக்கு நல்ல காலம், கெட்ட காலம் எல்லாம் சேருமா? இல்ல சேருமா? நல்ல காலம், கெட்ட காலம் சேருமாட்டா அதுல? நல்லா இப்ப இங்க வந்துட்டீங்க தானே. நல்லா படிப்பிச்சா நல்ல காலம், நல்லா படிப்பிக்க கெட்ட காலம், அது ரெண்டையும் சேர்த்துருங்க. ஓகே, அப்ப டென்சஸ் இன் தமிழ் we have only 3 tenses. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 தான் இருக்கு. பட் in English, look at the board, how many tenses are there? The tenses are divided into 3 broad categories. இத 3 பெரும் பிரிவுகளா நாங்க பிரிப்போம். We divide these tenses into 3 broad categories. முதல்ல 3 நாங்க பிரிப்போம். பிரதான பிரிவுகள் 3. Main categories. There are 3 main categories in these tenses, which are present tense, past, present tense, future tense. Present, past, future. Good. Present tense, Past tense, future tense. Present tense, future tense. Those are the main categories. அதான் 3 பிரதான பிரிவுகள். And again, each and every tenses are going to get divided into 4 subcategories. இந்த 3 பிரிவுகளும் இன்னும் மேலும் 4 பிரிவுகளா நாங்க இதகளை பிரிக்க போறோம்.
So we are going to divide into 4 subcategories. These each and every tense. Okay, the first one is simple present tense. Simple present. Simple present tense. Simple present. Excuse me, ma'am. Yes, darling. Yes. Present continuous. Present tense உள்ள போர்டு கொஞ்சம் சரியா விளங்க மாட்டேங்குது மிஸ். இப்ப சரியாம்மா? இல்ல மிஸ். How is it now? இன்னும் இல்ல. கொஞ்சம் மிஸ். கொஞ்சம். ஓகே மிஸ். இப்ப சரியாடா? ஓகே மிஸ். Okay. Present continuous. Continuous. Present continuous. Present perfect. Present perfect. The third one is Present present perfect. perfect. Present perfect continuous. Present perfect. Present perfect continuous. Perfect. Present perfect continuous tense. Good. Present perfect continuous. Continuous tense. Present perfect continuous. Same like past tense also going to get divided into 4 subcategories, which are past, Simple past. simple past, Past simple. Continuous. simple past, Perfect. Past continuous. Past continuous. Continuous. good, Past past perfect. continuous, Past perfect. Past perfect. Past perfect continuous. Past perfect continuous. past continuous, past Past perfect, perfect. Past Past perfect. and Past perfect continuous. perfect continuous. past perfect continuous. Continuous. Same like the future tense also going to get divided into 4 subcategories, which are simple future, Simple future. Future continuous. Future continuous. Future perfect. Future Future perfect perfect. continuous. simple future, Future continuous. future continuous, Future perfect. Future perfect and future perfect continuous. Future perfect continuous. Can you see my letters clearly? The letter clear இருக்கா? It's okay, ma'am. Letters clear இருக்காடா? Yeah, ma'am. என்ன? புரியுது இல்லையா? Ma'am, I cannot see present tenses. Wait. Now, Yeah, ma'am. சரியா? இப்ப சரியா? Yeah, now clear it's இருக்கா? clear, ma'am. How is it now? Yeah, now it's Okay, clear. Okay. Is it okay now? Okay. Right. Okay, ma'am. Now, tell me, how many tenses are all together in English now? 12 tenses. 12 12 tenses. Is tenses. that clear? Is that clear? Yes, ma'am. So, how many tenses are in Tamil? 12. Three. Only 3 tenses. But in English, we get 12 tenses. together 12 tenses are there. Right? So, we are going to learn each and every tense in detail with examples, the meaning, everything in detail we are going to learn. இந்த ஒவ்வொரு டென்ஸையும் நாங்க என்ன செய்ய போறோம்? மிக விரிவா படிக்க போறோம் எக்ஸாம்பிள்ஸோட. அப்படின்னா என்ன, அவைகளோட வகைகள் என்ன, அதை எப்படி பாசிட்டிவா மாத்துறது, நெகட்டிவா மாத்துறது, everything we are going to learn. That is tenses. The tenses lesson is very important. இது வந்து மிக முக்கியமான ஒரு லெசன். ஆகவே கிளாஸஸ் கட் பண்ணாம, லெக்சர்ஸ் கட் பண்ணாம ஒழுங்கா அட்டென்ட் பண்ணுங்க. நான் கொடுக்குற நோட்டை சரியா எழுதுங்க. இந்த டென்சஸ் தெரிஞ்சா தான் உங்களுக்கு இங்கிலீஷை நல்லா பேச முடியும். இந்த டென்சஸ் வந்து எங்களுக்கு முதுகெலும்பு எவ்வளவு அவசியமோ நடக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு, அது மாதிரி ஆங்கில ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு இந்த டென்சஸ் மிக முக்கியம். இந்த டென்சஸை வந்து நீங்க ஒழுங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா
70% நீங்க கவர் பண்ணிடலாம் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல. யூ கேன் கவர் அப் டு 70% நீங்க கவர் பண்ணுவீங்க இந்த டென்சஸ். ஆகவே மிக தெளிவா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சொல்ற ஒவ்வொன்றையும் அழகா நோட் பண்ணுங்க, தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. விளங்காட்டி திரும்ப திரும்ப கேளுங்க, நான் சொல்லி கொடுப்பேன். ரைட்? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கோவம் வரும். திரும்ப திரும்ப டவுட் கேட்டீங்கன்னா கோவப்பட மாட்டேன், திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு கோவம் வரும், இந்த மைக்க அன்மியூட் பண்ணி உடைய குடும்ப கதையெல்லாம் இங்க கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி என்னை குழப்புனீங்க அப்படின்னு சொன்னா, உடைய மைக் இறைஞ்சிச்சு, அன்னாய் பண்ணுச்சு, சத்தம் கேட்டுச்சு, தேவையில்லாத சத்தம், அதெல்லாம் தான் எனக்கு கோவம் வருமே ஒழிய இந்த லெசன்ல எவ்வளவு டவுட் கேட்டாலும் நான் சொல்லி கொடுப்பேன். ரைட்? எவ்வளவு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் படிச்சு கொடுக்கறத உங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வைங்க. தேவையான ஆட்கள் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் மற்ற கிளாஸஸ்ல மாதிரி. எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு யாரையும் பேச விடாம பேசாதீங்க உட்காருங்கலாம் சொல்ல மாட்டேன். நல்ல சான்சஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. நல்ல சுதந்திரம் இருக்கு. யூ ஹாவ் த இண்டிபெண்டன்ஸ் டு டாக் வித் மீ. We can interact when I teach. We can interact and you can ask the questions. I will answer them. But one thing, you cannot annoy me. என்னை annoy பண்ணாதீங்க, என்னை கோவப்படுத்தாதீங்க. அந்த தேவையில்லாம சத்தம் போட்டீங்கன்னா மட்டும் கோவம் வரும். மற்றபடி லெசனை பத்தி நீங்க எவ்வளவு வேணாலும் என்கிட்ட பேசலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ரைட்? இதை எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களாடா? எழுதியாச்சு மிஸ். ஓகே, குட். இப்ப நான் முதலாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் படிக்கணும். ரைட்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கிறதுக்கு முன்னால இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. அதை படிச்சா தான் எங்களுக்கு டென்சஸ்னா என்னன்னு புரியும். ஆகவே ஒரு தலைப்பு போடுங்க, இதை அப்படி எழுதி வைங்க. அடுத்த பேஜை திருப்புங்க, திருப்பி ஹெட்டிங் போடுங்க, ஆக்சிலரி வெர்ப்ஸ்னு போடுங்க. ஆக்சிலரி வெர்ப்ஸ், ஆக்சிலரி வெர்ப்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹெல்பிங் வெர்ப்ஸ். ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹெல்பிங் வெர்ப். இதுக்கு தமிழ்ல நாங்க சொல்லுவோம் துணை வினை சொற்கள். துணை வினை சொற்கள், துணை வினை சொற்கள், ஹெல்பிங் வெர்ப்ஸ். அது என்னடா துணை வினை சொற்கள் ஹெல்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா எழுதி கொள்ளுங்க. ஆக்சிலரி வெர்ப், இந்த துணை வினை சொல் என்ன செய்ய போகுது, இந்த ஆக்சிலரி வெர்ப் என்னத்தை செய்ய போகுது, என்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப் எழுதுங்க. auxiliary verb helps, auxiliary verb helps the main verb, auxiliary verb helps the main verb to describe the action. Auxiliary verb helps the main verb to describe the action. அதாவது இந்த auxiliary verb னு சொல்றது ஒரு வாக்கியத்துல வந்து ஒரு வினைச்சொல் வரும். action ஏதோ ஒரு action ஒன்ன பத்தி அந்த வினைச்சொல் சொல்லப்படும். ஏதோ ஒரு செய்யற ஒரு செயல்பாடு, ஓடுறது, பாடுறது, ஆடுறது, படிப்பிக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது, குடிக்கிறது, எழுதுறது, whatever it is. ஏதோ ஒரு ஆக்ஷனை வந்து அந்த ஒரு வாக்கியத்துல சொல்ல போறோம். அது வினைச்சொல். ஆக்ஷன் வந்து வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை விபரிக்கிறதுக்கு, அந்த வினைச்சொல்லை விபரிக்கிறதுக்கு பயன்படுறது தான் இந்த துணை வினைச்சொல், அதாவது auxiliary verb. auxiliary verb helps the main verb to describe the action. அப்ப துணை வினைச்சொல்லானது இந்த மெயின் verb, பிரதான வினைச்சொல்லை விபரிப்பதற்கு உதவி செய்கிறது. அது என்ன விபரிக்குது அப்படின்னு சொன்னா, விபரிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். மெயின் verb விபரிக்கிறதுக்கு உதவி செய்யறது தான் அந்த auxiliary verb. அதை என்னத்தை விபரிக்க போகுது அப்படின்னு சொன்னா பாருங்க, that action happened
that action happened in the past. That action happened in the past, or it's happening in the present, or will happen in the future. அதாவது இப்ப நான் சொன்ன ஒரு ஆக்ஷன், அந்த நடக்கிற செயலை அந்த செயலை வந்து விபரிக்கிறதுக்கு பயன்படுறது தான் அந்த ஆக்சிலரி வெர்ப். அது என்னத்தை விபரிக்க போகுது அப்படின்னு சொன்னா, அந்த நடக்கின்ற செயலானது இறந்த காலத்தில் நடைபெற்றதா, அந்த செயல் இறந்த காலத்தில் நடைபெற்றதா, அல்லது நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறதா, அல்லது எதிர்காலத்தில் நடைபெறுமா? என்னத்த சொல்றாங்க இங்க? சொல்லுங்க. இறந்த காலத்தில் நடைபெற்றதா, காலத்தை சொல்றாங்களா? காலங்கள் இறந்த காலத்தில் நடைபெற்றதா, நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா, அது எதிர்காலத்தில் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது தான் அந்த ஆக்சிலரி வெர்ப். அதாவது காலங்களை நாங்கள் சரியாக அறிந்து கொள்வதற்கு, அந்த நடக்கின்ற அந்த செயல் இறந்த காலத்தில் நடந்ததா, நிகழ்காலத்தில் நடந்ததா, எதிர்காலத்தில் நடந்ததான்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த ஆக்சிலரி வெர்ப் தான் உதவி செய்யும். தனியா ஒரு வேர்பை வச்சு நாங்க கண்டுபிடிக்க இயலாது. அதுக்கு ஒரு ஆக்சிலரி வெர்ப் சேரணும். அந்த ஆக்சிலரி வெர்ப் தான் தீர்மானிக்கும் அந்த செயல் வந்து எந்த காலத்தில் நடைபெற்றதுன்னு. அந்த ஆக்சிலரி வெர்ப் இல்லாட்டி எங்களால கண்டுபிடிக்க முடியாது. ரைட்? என்னுடைய வீடியோ கிளியர் இல்லாம இருக்காடா? யாருக்கு அசுவி, how is it my video டா? விஜயகாந்த், how is my video? கொஞ்சம் கிளியர் இல்ல, பட் கிளியர் இல்ல மேம். விளங்குது இல்லையா? இந்த கை விளங்குது இல்லையா? விளங்குது மிஸ். உங்களோட விஜயகாந்த் வீடியோ கிளியரா இருக்கு மிஸ். என்னை விட விஜயகாந்த் வீடியோ கிளியரா தெரியுதா? அறவே கிளியர் இல்ல. நான் தெரியலையா? தெரியல. தெரியுது கிளியர் கிளியர். ஸ்லோ மோஷன் நெட்வொர்க் வீக்கா இருக்கு அவ்வளவுதான். ஆமா இல்ல மிஸ், கிளியரா இருக்கு. HD 1080 இல்ல, ஒரு HD 75 ஜிவி ஹவாய் ஜிவி ஜிவி வந்திருக்கா, என்ன பாத்துட்டு போ. So ஜி, what is the problem here? வணக்கம் ஆசிரியரே. நிஸ்ரா, hello நிஸ்ரா, வணக்கம். How are you? Fine. ஈத் முபாரக் சொல்லவே இல்ல. ஈத் முபாரக், ஈத் முபாரக் everybody. நிஸ்ரா, I miss you. You did not come yesterday for the classes. Okay. கிளாஸ் முடிஞ்சா மேம்? முடிஞ்சுடா, உங்களோட பேட்ச் முடிஞ்சிருச்சு, உங்களோட கம்ப்ளீட். நான் ரெக்கார்டிங் பார்க்கல. The advanced course on 19th. Don't worry. We will meet there. Okay. We will rock there on 19th. Okay. So don't worry. We will meet there. இவங்க ஜிவியாக்கள் 10 days என்னட்ட இருந்து விடுதலை. ஜிவியாக்கள். They are so happy. You will also happy. No. அதான் இப்ப வந்து அதான் பார்க்க வந்தோம். அதான் பார்க்க வந்தீங்களா? பாருங்க பண்றோம். ஓகே. அப்ப அந்த நடைபெற்ற செயல் வந்து எந்த காலத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி எங்களால தனியா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆக்சிலரி வெர்ப் இருந்தா தான் எங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆக்சிலரி வெர்ப் பக்கத்துல வந்தா தான் இது என்ன காலம் அப்படின்னு நாங்க கண்டுபிடிப்போம். ரைட்? அப்ப எழுதுங்க. those are, அவைகள் என்ன அப்படின்னா those are என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஆக்சிலரி வெர்ப் am, எழுதுங்க. am, are, be able to, being,
been, being. இந்த been வந்து மிஸ்டர் பீன் அல்ல, auxiliary verb mean, been. மிஸ்டர் எல்லாம் போட்டு வச்சிடாது. Being, being, can, could, can, could, May, might. could, there, did, there, did, do, does, do, does, going to, Need to. going to, had, had better, had better, has, have, have to, is, may. Might, must, may, might, must, need, ought to, shall, was, were, will, would. இவைகள் எல்லாம் auxiliary verbs. எழுதுங்க டக்கு. மிஸ் கிழக்கு போட் விளங்கல மிஸ். எதுல விளங்கல? ஜூமா. மேம் அந்த கை வச்சிட்டு இருக்கிற பக்கம் மேம் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கு மேம். அதுதான் அந்த தெளிவு இருக்கு. ஓ மேம் இந்த இங்கல அந்த பக்கமா? லைட்டுக்கு ஓ மேம் ஓ. பாபா அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. இப்ப சரியா? ஓ மேம் ஓ. Thank you. Miss, was WER in ya? Have to குல ஓ ERE. Yes, yes. இப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ஒன்னையும் பார்க்கல. அது இப்ப நான் தடை தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. After could was the verb miss? Can't see properly. Miss. என்னது? After could, can, could. Oh, could. They are did. They are did. They are. Yes, have to go. Have to. Yes, have to ஓட அழிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் have to. Is may. Have to. Ma'am, may might வரதா? எழுதிருக்கேன் தானே? மே எழுதல மிஸ். மே எழுதல. Is may. அழிஞ்சிருச்சு. நான் அங்கால நடந்து வர நேரம் அதுதான் திரும்ப அழிஞ்சிருச்சுடா. Have to. இந்த இடத்துல have to தான் எழுதிருந்தேன். Have to is may. May, might, must எல்லாமே. Excuse me. Yes. நீடுக்கு கீழே என்ன மீஸ் எழுதி இருக்கிறீங்க? Ought to, ought to. OUGHT, ought to. Ought to. அதெல்லாம் நான் உங்களுக்கு மாடல் வேர்ப்ஸ்ல என்னெல்லாம்னு படிச்சு கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்க ஆக்சிலரி வேர்புகள்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அர்த்தம் எல்லாம் தேடாதீங்க. இப்போதைக்கு இதை எழுதுங்க.
எழுதிட்டீங்களா எல்லாரும்? எஸ் மேம். ஓகே, Yes, miss. முதலாவது தலைப்பு போடுங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். Simple present tense. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா அன்றாடம் நடைபெறுகின்ற செயல்கள், அன்றாடம் நடைபெறுகின்றவை, நாங்கள் அன்றாடம் செய்கின்ற வேலைகள், எந்த நாளும் நாங்கள் செய்கின்ற வேலைகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அதாவது I go to work, I wake up in the morning, I have my bath, I eat lunch, I eat rice for lunch, I go to temple, I go to temple on Fridays. இந்த மாதிரி எங்களுடைய அன்றாடம் நாங்க செய்கின்ற வேலைகள், அவைகளை நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அடுத்தது எங்களுடைய ஹபிச்சுவல் திங்ஸ், அதாவது பழக்க வழக்கங்கள். அப்ப இஸ்லாமியர்கள்னா we go to mosque every Friday. தமிழர்கள்னு சொன்னா we go to temple every Friday. கிறிஸ்டியன்ஸ்னு சொன்னா we go to church every Sunday. I do my exercise regularly. I read books regularly. என்னுடைய பழக்க வழக்கங்கள், அன்றாடம் செய்கின்ற செயல்கள், என்னுடைய பழக்க வழக்கங்கள். யூனிவர்சல் ட்ரூத்ஸ், அதாவது உலகம் சார்ந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள். சூரியன் கிழக்கிலே உதிக்கும், பூமி சூரியனை சுற்றி வரும். The sun rises in the east, the sun sets in the west, மேற்குல மறையும். The earth goes around the sun, பூமி சூரியனை சுற்றி வரும். இவைகள் எல்லாம் உலகத்தினரால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதை மாத்தவே முடியாது. அவைகளை நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். மற்றது சயின்டிபிக் ட்ரூத்ஸ், விஞ்ஞான ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள். அதாவது தண்ணீரை கொதிக்க வைத்தால் அது 100°C கொதிக்கும். வாட்டர் பாயில்ஸ் at 100 degrees. ஐஸ் கட்டியை உருக்கினால் அது நீராக மாறும். If we melt the ice, if we melt the ice, it becomes water. அவைகள். அடுத்தது ஒரு 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 ஏதாவது ஒரு சக்திக்கான எதிர் சக்தி இருக்கு. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a reaction. அதெல்லாம் சயின்டிபிக் ட்ரூத், நியூட்டனுடைய 3வது விதி. இவைகள் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொண்ட உண்மைகள். இவைகளையும் நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ரைட்? அப்ப இவைகளை நாங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். அப்ப அதுக்கு சில கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. கீவேர்ட்ஸ் என்பது அட்வர்ப்ஸ். அதாவது இப்ப ஐ வேக் அப் அப்படின்றது என்னுடைய பழக்கம், என்னுடைய அன்றாடம் செய்யறது ஐ வேக் அப். அதையே நாங்க ஐ வேக் அப் எவ்ரிடே அப்படின்னு சொல்றோம். ஐ வேக் அப் எவ்ரிடே. ஐ வேக் அப்ன்றது என்னுடைய பழக்கம். எவ்ரிடே அப்படின்னு சொல்லி நாங்க இன்னொன்னு கூடுதலா அட்வர்ப சேர்க்கிறோம், அதாவது விபரிக்கிறோம். நான் எழும்பிடுவேன், காலையிலேயே எழும்பிடுவேன். எந்த நாளும், தினமும் அப்படின்னு ஒரு சொல்ல சேர்க்கிறோம். அந்த சேர்க்கிறோம் பாருங்க, அது அட்வர்ப் அல்லது கீவேர்ட். ஐ டூ மை எக்ஸசைஸ், நான் என்னோட எக்ஸசைஸ் செய்வேன் அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியம். ஐ டூ மை எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அதாவது ஒழுங்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை நாங்க சேர்க்கிறோம். எது? இந்த எக்ஸசைஸ் செய்யறேன்னு சொல்றத இன்னும் கொஞ்சம் விபரிக்கிறதுக்காக ரெகுலர்லி அப்படின்னு நான் ஒண்ணு சேர்க்கிறேன். அப்ப அந்த ரெகுலர்லி, டெய்லி, அப்புறம் எவ்ரிடே, இவைகள் எல்லாம் இவை மாதிரியா அந்த சேர்க்கிற வார்த்தைகள் எல்லாம் அட்வர்ப்ஸ் அல்லது கீவேர்ட்ஸ். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஒவ்வொரு டென்ஸுக்கும் இருக்கு அப்படிப்பட்டது. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்குரிய கீவேர்ட்ஸ் என்னன்னு எழுதுங்க. இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ் அல்லது அட்வர்ப்ஸ் ரெண்டும் ஒன்று தான்.
என்னெல்லாம் வருது அப்படின்னா டெய்லி. டெய்லி என்றால் தினமும். டெய்லி. Usually. யூசுவலி. ஜெனரலி என்றால் பொதுவாக. ஜெனரலி என்றால் பொதுவாக. Often, ma'am. Yes, that also we can use. Regularly. Regularly என்றால் ஒழுங்காக. Often. Yeah, often. This is often. Often என்றது அடிக்கடி. Every. நிறைய இருக்குடா. நிறைய இருக்கு. நாங்க ஒரு 2-3 மட்டும் இங்க எழுதுவோம். Right. Nowadays. Nowadays. இன்னும் நிறைய இருக்கு. நவடேஸ்னு தற்காலத்திலே, அடிக்கடி, இவைகள் எல்லாம் நாங்க அங்க யூஸ் பண்ற அட்வர்ப்ஸ். டியூட்ல இன்னும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு உங்களுக்கு ஒரு இந்த விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு 4-5 இங்க சொல்றேன். ரைட். அடுத்த எக்ஸாம்பிள் எழுதுங்க. He goes to school. He goes to school every day. அவன் தினமும் பாடசாலைக்கு போவான். She goes to school. She goes to school every day. அவள் தினமும் பாடசாலைக்கு போவாள். It goes to school every day. அது தினமும் பாடசாலைக்கு போகும். It. I go to school. I go to school every day. Ma'am, it goes to school is general truth or everyday happening? Yes, everyday ன்னு சொல்லிட்டேன். No, it is okay. Yeah, it goes to school. Actually, we can't. அது பாம்பு ஸ்கூலுக்கு போகாதானே. என்னடா பாம்பு ஸ்கூலுக்கு போகுமா? So, நாங்க என்ன போடுவோம்? It goes to garden போடுவோமா? garden போடுவோமா? Yeah. பாம்பு தானே, அப்ப garden போகுது. It goes to garden. garden போடுவோம். ஆடோ மாடோ பேயோ ஏதோ. Right. It. I go to school every day. You go to school every day. They go to school every day. We go to school every day. Good. We go to school. எழுதிட்டீங்களா? இப்ப நல்லா கவனிங்க. ரைட். இப்ப நல்லா கவனிங்க. He goes to school. She goes to school. It goes to garden. I go to school. You go to school. They go to school. We go to school. அப்ப பாருங்க. He, she, it. இது மூணுக்கும் கோவோட இன்னொரு ஒரு எஸ் சேர்க்கப்பட்டு கோஸ்ன்னு வருது. ஐ யூ தேவிக்கெல்லாம் சும்மா கோன்னு மட்டும் வந்திருக்கு. இப்ப பாருங்க அது ஏன் அப்படின்னா, நாங்க எப்பவும் இந்த he, she, it, இந்த he, she, it இது மூன்றுக்கும் இவை மூன்றும் என்ன அப்படின்னு சொன்னா Singular.
Singular. Singular. Third Third part singular. person. Third person singular. Third person singular. Third person singular என்றால் மூன்றாம் நபர் ஒருமை. மூன்றாம் நபர் அது என்ன மூன்றாம் நபர்? தமிழ் தானே எல்லாம் படிச்சிருக்கிறீங்க? தமிழா தாய்மொழி எல்லாம் எல்லாம் தமிழ் படிச்சிருக்கீங்க? தமிழ் இலக்கியம் இலக்கணம். தன்மை முன்னிலை படர்க்கேன் படிச்சிருக்கீங்களாடா? Yes, ma'am. படிச்சிருக்கிறீங்க. அந்த தன்மை என்றால் நான், முன்னிலை என்றால் நீ நீங்கள், படர்க்கை என்றால் அவன் அது அவள் அவள் அது அவன் அது அதுகள் எல்லாம் படர்க்கை மூன்றாம் நபர். அதான் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர் என்றால் தேர்ட் பர்சன் ஒருமை, அதாவது படர்க்கையில் ஒருமை. அப்ப என்ன வரும்? அவன் அவள் அது. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஒருமை. ரைட். அப்ப ஹி என்றது ஒருத்தரா நிறையாளா? ஒருவர். ஷி என்றது அவள் ஒருத்தரா நிறைய பேர்? ஒருவர். இட் என்றது அது ஒன்னா நிறையவா? ஒன்று. புரியுதா எல்லாருக்கும்? மற்றாக்கள்? அப்ப he, she, it இது மூன்றுமே மூன்றாம் நபர் ஒருமை. ஒருமை. ஆகவே இந்த மூன்றாம் நபர் ஒருமைக்கு நாங்க என்ன செய்வோம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லன்னு சொன்னா, இந்த நாங்க சொல்கின்ற இந்த verb வினைச்சொல் go, bring, eat எதாக இருக்கட்டும், dance, teach, study, whatever it is, நாங்க வந்து ஒரு s சேர்த்துருவாங்க. s சேர்த்து தான் சொல்லுவோம். யாருக்கு? he, she, it இது மூணுக்கும் மட்டும். he, she, it அது அவன் அவள் இது மூணுக்கும் மட்டும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல s சேர்த்து சொல்லுவோம். எந்த வேர்பா இருந்தாலும், இப்ப he இருந்தா goes, she go, he go, she go, it go நாலும் சொல்லக்கூடாது. she goes, he goes, it goes. ஒரு s சேர்த்து சொல்லணும். he, she, it மூணுக்கும் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஒரு s சேர்த்து சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க, டான்ஸ் ஹீக்கு எப்படி வரப்போகுது? He dances. He dances. It dances. She Dances. Dances. it Dances. it எப்படி ஆடு? பாம்பு படம் எடுத்து ஆடும் தானே, அப்ப அது சொல்லலாம் தானே, it dances. பாம்பு ஆடும். Okay, so it dances. The snake dances. Right? eat னு வந்தா எப்படி வரப்போகுது? he, she, it சொல்லுங்க. he Eats. eats, she It's. Eats. it Eats. 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 இந்த நுசாட வீட்டுல சரியான சத்தம் ஏதோ சத்தம் எல்லாம் கேக்குது. நுசா ஒன்று மைக்கா மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் வெளியே அனுப்பிடுவேன். இந்த மைக் சத்தம் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னா 4 தரம் சொல்லி பார்ப்பேன், 5ஆவது தரம் தூக்கி வெளியே போட்டுருவேன், ரிமூவ் பண்ணிடுவேன். என் கிளாஸ குழப்புனா படிச்சு கொடுக்கறத ஒழுங்கா கேளுங்க. திரும்பியும் வருது அதே சத்தம். இப்ப வருது சுபாஷினி வீட்டுல இருந்து வருது, சுபாஷினியோட மைக்ல இருந்து வருது. ரைட், தேங்க்யூ. இந்த மைக் சத்தம் போட்டா நானும் உங்களோட சேர்ந்து கத்தி தொண்டை கிளிய வேண்டியதான். அதுக்கு பிறகு நாளைக்கு ரெக்கார்டிங் பாக்குறாக்களுக்கு ஒன்னும் புரியாது, நீங்க கத்துற சத்தம் தான் கேட்கும், உங்களோட மைக் சத்தம் தான் கேட்கும். அதனால மைக்க மியூட் பண்ணி வச்சிருங்க, தேவைன்னா மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரைட். அப்ப he, she, it இது மூன்றும் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஆகவே வேர்புக்கு பக்கத்துல ஒரு s சேர்த்துரும் எல்லாத்துலயும். டீச்னு சொன்னா he சொல்லுங்க. Teachers. Teachers. he Teachers. 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 அப்ப எந்த வேர்பாக இருந்தாலும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் ஒரு s சேர்த்துருவோம். ரைட். அடுத்து பாருங்க, தேவி. தேவி அவர்கள் நாங்கள், அவர்களும் நாங்களும். தேவி இது ரெண்டும் ப்ளூரல், பன்மை ப்ளூரல். தேவி அவர்கள் நாங்கள் இது ரெண்டும் ப்ளூரல். ஆகவே இந்த ப்ளூரல் பதத்துக்கு வேர்போட s சேர்க்க மாட்டோம்.
சிங்குலருக்கு மட்டும்தான் சேர்ப்போம். ஹீ ஷி இட்டுக்கு மட்டும்தான் சேர்ப்போம் எஸ். இந்த ப்ளூரலுக்கு சேர்க்க மாட்டோம். அதாவது பன்மைக்கு சேர்க்க மாட்டோம். அவர்கள் நாங்கள் ரெண்டுமே பன்மை, அதுக்கு நாங்க சேர்க்க மாட்டோம். என்ன வேர்ப் வருதோ அதை அப்படியே போட்டுரும். அது அதே மாதிரி அப்படியே போட்டுரும். அப்ப ஹீனா இந்த தே கோன்னு வந்தா எப்படி வருது? தே கோ, வி கோ. டான்ஸ்னு வந்தா தே டான்ஸ் டான்ஸ், வி Dance. ஈட்னு வந்தா வி ஈட், தே தே ஈட். அப்ப அங்க வந்து நாங்க வேர்புக்கு எஸ் ஒன்னு சேர்க்க மாட்டோம். இந்த ப்ளூரலுக்கு தேவி இது ரெண்டுக்கும் நாங்க சேர்க்க மாட்டோம். ரைட். அப்ப இந்த ஐயும் யூவையும் நல்லா பாருங்க. இந்த ஐயும் யூவும் என்ன பதத்துல இருக்கு? எந்த வடிவம்? ப்ளூரலுக்கு என்ன கொடுத்திருக்கிறோமோ, இங்க நாங்க ப்ளூரலுக்கு என்ன கொடுத்திருக்கோமோ ஃபார்ம் அதுலயே இருக்கு பாருங்க. புரியுதா? இந்த ப்ளூரலுக்கு நாங்க வந்து வேர்புக்கு ஒரு எஸ் சேர்க்காம தானே வச்சிருக்கோம். தனியா இந்த ப்ளூரல் வேர்பை மட்டும் தானே வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஐக்கும் யூவுக்கும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஐயும் யூவும் வந்து இந்த ஐயும் யூவும் எக்ஸெப்ஷன் எக்ஸெப்ஷன் அதாவது விதிவிலக்கு. எக்ஸெப்ஷன் என்றால் விதிவிலக்கு. தமிழ் எழுதிக்கொள்ளுங்க தேவையான. ஐயும் யூவும் விதிவிலக்கு. ஏன் விதிவிலக்குன்னு சொல்றேன்னு சொன்னா பாருங்க, ஐ என்றது தன்மை, நாங்கள், நான் தானே ஐ. அப்ப நான் வந்து எப்பவுமே என்ன நான் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவோம்? எங்க நார்மலா இப்ப என்னுடைய அம்மாவை கொண்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்ப இது எந்த அம்மான்னு சொல்லுவேனா? இல்லாட்டி எங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கு? இது எங்களுடைய அம்மா, இது எங்களுடைய வீடு, இது எங்களுடைய குடும்பம், நாங்க இப்படிதான் படிப்பிப்போம், நாங்க இப்படிதான் சாப்பிடுவோம், நாங்க இப்படித்தான் உடுத்துவோம், அப்படிதானே நாங்க சொல்லுவோம். பாருங்க, நானே சொல்றேன். இப்ப அப்படித்தானே நாங்க சொல்லுவோம். தானே சொல்றேன். ப்ளூரல் எப்பவுமே யூஸ் பண்றோமா இல்லையா? எப்பவுமே நாங்க எங்களை அட்ரஸ் பண்றதுக்கு ப்ளூரலை தான் நாங்க யூஸ் பண்றது வழக்கம் எப்பவுமே. ஏன்னா தன்மை அப்படின்றது எங்களை வந்து நாங்க உயர்வா தான் எப்பயும் சொல்லுவோம். எங்களை தன்மைன்றதை நாங்களே உயர்வாகத்தான் நாங்கள் பேசுவது வழக்கம். எப்பவுமே நான், எனது என்று சொல்லுவதை விட நாங்கள், எங்கள், நமது, எமது இப்படிதான் நாங்க கதைப்போம். Do you understand that? சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க தனித்தனியா கேக்குறேன், நான் யார், என்னைய நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? என்னைய எப்படி சொல்லுவீங்க? நீங்க யார்ட்டையாவது சொல்ற நேரம் இவங்க தான் எந்த டீச்சர்ன்னு சொல்லுவீங்களா, எங்கட டீச்சர்ன்னு சொல்லுவீங்களா? எங்கட டீச்சர் அப்படிதான் சொல்லுவீங்க, எங்கட டீச்சர். மிஸ் உங்க அந்த அம்மா அரசு வந்து காலத்துல அறிமுகப்படுத்துறீங்க. எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? என்ன சுவி, எந்த டீச்சர் அப்படின்றீங்களா சுவி? இல்ல மிஸ், அரசர் காலத்துல சொல்லுவாங்க, நாம் சோழ தேசம் செல்கிறோம். அரசர் காலத்துல சொல்லுவாங்க. இத வந்து நாங்க பெரிய ஒரு நாங்க பிராடா பாக்குறது அப்படின்னு சொன்னா, இந்த அரச கால படங்கள் பார்த்திருக்கிறீங்களா? அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த சாம்ராட் அசோகா, மற்றது இந்த அசோக பேரரசு, அந்த மாதிரி படங்கள் பார்த்திருக்கிறீங்களா? பழைய காலத்து படங்கள், பொன்னியின் செல்வன். படங்கள், அந்த திரைப்படங்கள்ல எல்லாம் இப்ப பழைய பல படங்கள் நீங்க பார்க்காட்டியும் கூட இப்ப ரீசெண்டா வந்து பொன்னியின் செல்வன் பாத்தீங்களா? பொன்னியின் செல்வன் பாத்தீங்களாடா? இப்ப ரீசெண்டா மணிரத்னம் எடுத்த பொன்னியின் செல்வன் பாத்தீங்களா எல்லாரும்? எப்படி பேசுவாங்க? எப்படி அந்த அரசர் பேசுவார்? கரிகாலன் எப்படி பேசுவாரு? நாம் போய் நந்தினியை சந்தித்து வருவோம், நாம் போய் போரை வென்று வருவோம், இப்படிதானே பேசுவாங்க. நான் போய் போரை வென்றுட்டு வாரேன், நான் போய் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவார்கள்? நாம் போய், நாம்னு சொல்றது கவனிச்சிருக்கிறீங்களா? பழைய படங்கள்ல, ராஜ கதைகள்ல, அந்த சாமி சம்பந்தமான கதைகள் எல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? நாம் அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படிதான் உச்சரிப்பாங்க. இனி பார்க்காதவர்கள் போய் பாருங்க. சாமி படங்கள், பழைய காலத்து ராஜ கதைகள் எல்லாம் எடுத்து பாருங்க. எங்களுடைய சமூகம் கிளம்புகிறது, நாங்கள் போய் வருகிறோம், நாம் போய் அந்த நாட்டை வென்று வருவோம், அப்படிதான் அரசர்கள் எல்லாம் தங்களை அப்படிதான் சொல்லுவார்கள். அப்ப நாங்களும் வந்து எங்களை வந்து எந்த நேரமும் நான் சொல்றதை விட நாங்கள், எங்களுடைய, நமது, எங்கள் பழக்கம், எங்களுடைய குடும்பம், அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த நாங்க ப்ளூரலா தான் எங்களை வந்து உச்சரிப்போம். ஆகவே
ஐ என்று சொல்றது எக்ஸெப்ஷன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல, அதுக்கு ப்ளூரல் பதத்தை கொடுக்கிறோம். ரைட். ஆனா ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த ஐக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் ப்ளூரலை கொடுப்போம். மற்ற எல்லா டென்சஸ்க்கும் போற நேரம் அதுக்கு சிங்குலர் ஆகிரும். நான் அப்படின்னா சிங்குலர் தான். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் ஐக்கு ஒரு விசேட சலுகை. ஒரு வீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு வீடு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வீட்டுல ஒரு கடைசி பிள்ளைக்கு எவ்வளவு சலுகை இருக்கும்? இருக்குமா இல்லையா? அம்மா கொஞ்சம் கூட சலுகை கொடுப்பாங்களா இல்லையா கடைசி பிள்ளைக்கு? அப்படியாட்டி ஒரே ஒரு மகன் இருந்தா அம்மா என்ன செய்வாங்க? என்னென்ன செய்வாங்க? சாப்பாடெல்லாம் அம்மா சாப்பிட்டுருவாங்களா? இல்லாட்டி மத்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க? கடைசி பிள்ளை ஒரு மகன் இருந்தா கொஞ்சம் ஒளிச்செல்லாம் கொடுப்பாங்க தானே? ஒரு சலுகை இருக்குமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். இருக்கும். இப்ப நானே இந்த மகனுக்கு நான் சாப்பிடறது அப்படியே கொடுத்துருவேன். கேட்டான் அப்படின்னு சொன்னா டக்குன்னு தூக்கி கொடுத்துருவேன். அப்படி இல்லாட்டி பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருக்கதை எடுத்து அவனுக்கு கொடுத்துருவேன் கேட்டான் அப்படின்னு சொன்னா. அந்த ஒரு சலுகை ஒரு அம்மா ஒரு மகனுக்கு அல்லது ஒரு கடைசி பிள்ளைக்கு ஒரு சலுகை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஐக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து ஒரு அம்மா வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இந்த ஐ என்கின்ற இந்த ஐக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஒரு அம்மா வீடு மாதிரி. ஆகவே அங்க ஒரு அதுக்கு ஒரு சலுகை இருக்கிறது. அதாவது ப்ளூரல் பதத்தை அங்க கொடுக்கிறோம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும். இப்ப அதே என்னுடைய மகன் எடுங்க. என் மகனுக்கு நான் கொஞ்சம் பிரத்யேகமா எல்லாம் செய்து கொடுக்குறேன்னு வைங்க. ஆனா இந்த மகன் என்னுடைய அக்கா வீட்டுக்கோ அல்லது எங்களுடைய மற்ற சொந்தக்காரர் வீட்டுக்கோ எங்களோட அம்மா வீட்டுக்கோ போனா அங்க அவனுக்கு அதே சலுகை கிடைக்குமா? கொடுப்பாங்களா? நான் கொடுக்குற அதே சலுகைய என் மகனுக்கு மத்த வீட்லயும் கொடுப்பாங்களா? இல்லை. என்ன செய்வாங்க? இந்த 3 பிள்ளைகள் போனா 3 பிள்ளைகளையும் ஒரே மரத்தம் பார்ப்பாங்க. இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எங்க அம்மா என்ன செய்வாங்க? என் 3 பிள்ளைகளையும் ஒரே மரத்தம் பார்ப்பாங்க. என் மகனுக்கு மட்டும் சலுகை கொடுப்பாங்களா? இல்லை. அப்ப இந்த ஐ என்கின்ற இந்த ஐக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் ஒரு சலுகை. அதே பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் அல்லது மத்த டென்ஸுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு இந்த ஐய வந்து சிங்குலரா தான் பார்ப்போம். ப்ளூரல் பதத்தை கொடுக்க மாட்டோம். இந்த ப்ளூரல் பதம் கிடைக்கிறது ஒரு சலுகையாக கிடைக்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐக்கு ப்ளூரல் பதம் கிடைக்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும். ரைட். அடுத்து யூ. யூ வந்து யூக்கு நாங்க ஏன் ப்ளூரல் பதத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல நீ என்றால் ஒருமை ஒரு ஆள், நீங்கள் என்றால் பன்மை. நிறைய பேர் இருந்தா நாங்க நீங்கள்னு சொல்லுவோம். ஒரு ஆள் மட்டும்தான் நீன்னு சொல்லுவோம். ஆனா ஆங்கிலத்துல நீ என்று சொன்னாலும் யூ தான், நீங்கள் அப்படின்னு பன்மையில சொன்னாலும் யூ தான். அப்படித்தானே? யூ கைஸ் கம். நிறைய பேர் இருந்தாலும் யூ கம்னு தான் கூப்பிடுவோம். ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் யூன்னு தான் சொல்லுவோம். யூ கம்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த யூக்கு வந்து எப்பவுமே நாங்க வந்து ப்ளூரல் பதத்தை தான் கொடுப்போம். இந்த யூ வந்து இந்த ஐ வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல மகன் மாதிரி, இந்த யூ வந்து ஒரு பாட்டி மாதிரி. ஒரு வீட்டுல ஒரு பாட்டி, ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்தா, ஒரு பெரிய பாட்டி இருந்தா அவங்களுக்கு எங்க போனாலும் அதே மரியாதை தான். பாட்டி எங்கட வீட்டுல மட்டும் இப்படி இருப்பாங்க, அடுத்த வீட்டுக்கு போனா அவங்கள ஓரமா போய் உட்காருங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த பாட்டிக்கு எல்லா வீட்லயும் அதே மரியாதை தான் கிடைக்கும். பார்த்திருக்கீங்களா? எங்களுடைய அம்மம்மா அப்படின்னு சொன்னா எல்லா மகள்மார் வீட்லயும் சேம் அவங்களுக்கு ஒரே மரியாதை தான் கிடைக்கும். அப்ப இந்த யூ வந்து ஒரு அம்மம்மா மாதிரி நினைங்க. யூ வந்து ஒரு பாட்டி அல்லது ஒரு அம்மம்மா அப்படின்னு நினைங்க. இதுக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ப்ளூரல் தான். எந்த டென்ஸுக்கு போனாலும், ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கட்டும், பாஸ்ட் டென்ஸா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், அடுத்தடுத்து வர 12 டென்ஸ்களையும் இதுக்கு கிடைக்கிற இடம் வந்து ப்ளூரலே தான். பாட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அப்ப மறக்க மாட்டீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் இந்த ஐக்கு ஒரு சலுகை கிடைக்குது, அவன் ஒரு கடைசி பிள்ளை மாதிரின்னு நினைங்க. மற்ற டென்ஸுக்கெல்லாம் போக்கல அவர் சிங்குலர் தான், ப்ளூரலா கொடுக்க மாட்டோம். இந்த யூன்னு சொல்றது எல்லா இடத்துலயும் ப்ளூரல் தான். அதனால்தான் இந்த ஐயையும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப புரியுதா? அப்ப ஹீ ஷி இட்டுக்கு வேர்புக்கு பக்கத்துல எஸ் வரப்போகுது, தேவிக்கு வராது. அது அப்படியே அந்த வேர்ப் என்ன இருக்கோ அது அப்படியே போடுவோம். அந்த தேவி அதாவது அந்த ப்ளூரலுக்கு பன்மை சொற்களுக்கு என்ன ஃபார்ம் கொடுக்கிறோமோ அதே ஃபார்மா ஐக்கும் யூக்கும் கொடுப்போம். என்னன்னா அவைகள் விதிவிலக்கு. இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல அவைகளும் பன்மையாக கருதப்படுது. இப்ப புரியுதா?
புரிந்ததா? ஏய் புரிஞ்சா ஆமான்னு சொல்லுங்கடா, இல்லாட்டி Yes, இல்ல. miss. Yeah, miss. Miss, Yeah, miss. Miss, Miss, yeah. yes. எழுதிட்டீங்களா? Yes, miss. எழுதிட்டீங்களா? அடுத்த விஷயத்துக்கு போமா? ஓகே. பேசாம Okay, miss. ஜொம்பிஸ் மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப மிஸ் கத்த போறாங்க, பேசுனா அந்த மனுஷி கத்தும், அதனால நாங்கெல்லாம் பேசாம இருப்போம்னு அப்படி இருக்காதீங்க. இப்ப இந்த டவுட்டுகளை ஆமா இல்லன்னு அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு அந்த மைக்க நாய் பண்றது எனக்கு பிடிக்காதே ஒழிய, நீங்க புரியுது புரியல அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மைக் இறையக்குள்ள யூ ஹாவ் டு கன்சிடர் அபவுட் யுவர் மைக். அந்த வீட்டு கதைகள் இங்க கேட்காம, ஃபேன் சத்தம் கேட்காம, அந்த கொயின்னு ஒரு சத்தம் எல்லாம் கேட்கும் அதுல மைக்ல இருந்து, அந்த சத்தம் வராட்டி நான் கோவப்பட மாட்டேன். மற்றபடி விலங்குச்சாடான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுங்கடா, அப்பதான் எனக்கு படிப்பிக்க மூடு இருக்கும். இல்லாட்டி விலங்குதா விலங்குது இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்க போறேன், நல்லா கவனிங்க. ஆக்கள் இருக்கிறமோ இல்லையோன்னு என்னோட கண்டுபிடிக்கிறேன். என்ன ஆக்கள் இருக்கிறமோ இல்லையோன்னு என்னோட கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஏதோ சுவற்றுக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். ஹீன்னு வருது, அவன் குடித்தான் வரணும். அப்ப எப்படி வரும்? இது என்ன ஃபார்ம்ல வரும்? he drinks னு வருமா, drink னு வருமா? சொல்லுங்க He பாப்போம். drinks, ma'am. என்றது சிங்குலர், third person singular, ஆகவே ஒரு s நாங்க சேர்க்கணும். he drinks milk, அவன் பால் குடிக்கிறான். அவன் பால் குடிக்கிறான். he drinks milk, அவன் பால் குடிக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த he drinks milk அப்படின்னு சொல்லி எழுதுறோம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. இதனுடைய உண்மையான ஃபார்ம், இதை நாங்க உண்மையிலேயே கிராமர்ல எப்படி எழுதணும்னு சொன்னால், இது உண்மையான ஃபார்மட் வரணும். எப்படின்னா, he does drink milk. இதுதான் இதனுடைய உண்மையான ஃபார்ம். he does drink milk. இந்த he does drink milkனால அப்படியே இழுத்து சொல்லாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்கின்ற காரணத்தினால் இந்த டஸ் சொல்லாம என்ன செய்யறோம், இந்த ட்ரிங்க்கு பக்கத்துல இந்த டஸ்ஸுக்கு பதிலா ஒரு எஸ் போடுறோம். இந்த டஸ்ஸுக்கு பதிலாக ஒரு எஸ் மட்டும் போட்டு he drinks milkனு சொல்றோம். இது உண்மையான ஃபார்மட் he does drink milk. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்றதுனால இதை முழுமையா சொல்லாம ஹீய மட்டும் போட்டுட்டு இந்த ட்ரிங்க்கு பக்கத்துல டஸ்ஸுக்கு பதிலா எஸ் மட்டும் போட்டு he drinks milkனு சொல்றோம். அப்போ he drinks milkனு சொல்றதோட உண்மையான ஃபார்ம் he does drink milk. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த he drinks இந்த drinks என்று சொல்கின்ற இந்த வார்த்தைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கின்ற auxiliary verb எது? அது புரியுதா? இந்த எஸ்ஸுக்கான ரீசன் வந்து இந்த டஸ் தான். அது புரியுதாடா எல்லாருக்கும்? ஓகே. அதே மாதிரி she எப்படி வரப்போகுது? அவளும் பால் குடித்தாலும் போடுங்க. she Drinks milk. She drinks the milk. the milk எல்லாம் இல்ல, he drinks milk. the நாங்க தேவையில்லை, he drinks milk அவ்வளவுதான். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் he drinks milk. அப்ப இதுல உண்மையான ஃபார்மட் எப்படி வரப்போகுது? உண்மையா இதெல்லாம் கிராமர்ல எப்படி எழுதணும்? She does milk. Drink milk. Drink milk. Drink milk. Milk. she does drink milk. அப்ப இந்த drinks அப்ப இந்த she does drink milk தான் நாங்க she drinks milk னு சொல்றோம். ஆக இந்த drinks குள்ள ஒளிஞ்சிருக்கிற auxiliary verb இங்கேயும் இது does. புரியுதா? அடுத்து இட்டும் அதே மாதிரி it drinks milk. இதோடைய ஃபார்ம் it does drink milk. ஆகவே இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற auxiliary verb இங்க யாரு? does தான். அடுத்து பாருங்க, I வரப்போகுது. I drinkனு சொன்னோம், drinksனு வராது. I drink milk. இதுல உண்மையான ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே நாங்க இதை எழுதணும் I do
drink Drink milk. milk. I do drink milk. இந்த I do drink milk இழுத்து சொல்லாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்ற காரணத்தினால நாங்க I drink milkனு மட்டும் சொல்றோம். ஆனாலும் இந்த drink என்று சொல்கின்ற இந்த சொல்லுக்குள் ஒளிந்திருக்கின்ற auxiliary verb எது? Do. 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 அது புரியுதா? புரியுதா? Yes. அதே மாதிரி Yes. you drink milk. You drink milk. You do drink நாங்க milk. எழுதுறது எப்படி? Drink milk. You do drink milk. You do drink milk. Milk. இதான் இதுல உண்மையான ஃபார்ம். அப்ப நாங்க இதுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற ஆள் யாரு? ட்ரிங்க்குள்ள do. Do. அதே மாதிரி We drink. we do drink. We drink They milk. do drink milk. They drink milk. இதெல்லாம் அழகா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. We do drink. இதெல்லாம் எதுவுமே டியூட்ல இல்ல. They do drink. ஆகவே இங்க ஒளிந்திருக்கின்ற auxiliary verb வந்து do. புரியுதா? இங்க எல்லாம் does இருக்கு, இங்க do இருக்கு. அதனால தான் doesக்கு பதிலா s போடுறாங்க, doக்கு பதிலா ஒண்ணும் போடாம விடுறாங்க. Is that very clear? Yes, ma'am. எல்லாருக்கும் Yes, ma'am. புரிகிறதா? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Yes, ma'am. Okay. Very good. அப்ப டியூட்ட எடுங்க. இப்ப எடுங்கடா டியூட்ட. டியூட் இல்லாம இருக்கிறார்கள் டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு இப்ப வந்திருக்கு அவங்களோட குரூப்புகள்ல வந்திருக்குதா? டியூட் வந்திருக்கு மிஸ். ஆனா டென்ஸ் வரல. என்னடா? செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பெசிவ் வாய்ஸ்ல இருந்து. அட கடவுளே, வரலையாட்டே. யாராவது ஒரு ஆள் இங்க இந்த 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 சாட்ல போட்டு விடுங்கடா. இந்த இந்த ஜூம் சாட்ல ஒருக்கா போட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விட்டுறாதீங்க. டோன்ட் ஸ்கிரீன் ஷேர். இந்த ஜூம் சாட்ல போடுங்க. ஒரு ஆள் போட்டு விடுங்க. இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. பிறகு நாளைக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்க. இப்போதைக்கு சும்மா அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. யாராவது ஒரு ஆள் இதுல போடுங்க ப்ளீஸ். பிடிஎஃப் இருக்கிறாக்கள் ஒருக்கா இதுல ஷேர் பண்ணிவிடு. ரைட் இருக்கா? சரியா போட்டீங்களா? ஜூம்ல ஷேர் பண்ணுங்க. என்னடா ஒருத்தன் கூட ஷேர் பண்ணிடலாதா? யார்ட்டையுமே இல்லையா டியூட்? ஷேர் பண்ணிட்டீங்களா? யாருக்குமே ஷேர் பண்றதுக்கான அபிலிட்டி இல்லையா? யார்கிட்ட இருக்கு டியூட்? விஜயகாந்த்னு ஒரு பெரிய ஒரு தலைவரோட பேரை வச்சுட்டு இந்த டியூட்டை கூட ஷேர் பண்ணிடலாதா? என்னடா? மஹிந்தன், சுவி மேம் நம்ம குரூப் போடணும். நோ இங்க ஜூம்ல போடுங்க. இந்த ஜூம்ல இங்க போடுங்க. உங்களுக்கு குரூப்ல போடல, அது அட்மின்ஸ் மட்டும் தான் குரூப்ல போடலாம். பாபா இல்ல ஷேர் பண்ணிடுங்க. டென்சஸ் குரூப்ல டென்சஸ் வரலன்னு சொல்றாங்க. அப்ப முதலாவது ரெண்டாவது பக்கம் பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2 பாருங்க. the simple present tense. when to use the simple present tense. எப்பெல்லாம் நாங்க இந்த simple present tense யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் to talk about things in general. அதாவது அன்றாடம் நிகழும் பொதுவான நிகழ்வுகளை சொல்றது simple present tense. சுவி போட்டா. தேங்க்யூ சுவி. தேங்க்யூடா.
இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க இதை டென்சஸ. நாளைக்கு நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ரெண்டாவது, டு டாக் அபவுட் ஹபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது எங்களுக்கு பழக்கப்பட்ட விடயங்களை குறிப்பிடுறதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப அதுக்கான அட்வர்ப்ஸ், following adverbs can be used with the simple present tense. அப்ப கீழே கொடுக்கப்பட்டிருக்க adverbs அல்லது keywords நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 மாதிரி கொடுத்தேன். அததான் இங்க நிறைய கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆல்வேஸ்னால் எப்போதும், ஆஃபன் அப்படின்னு சொன்னா அடிக்கடி, யூசுவலி அப்படின்னு சொன்னா சாதாரணமாக அல்லது வழமையாக, சம்டைம்ஸ் என்றது சில நேரம், ரேர்லி அப்படின்னு சொல்றது அரிதாக, செல்டம் என்று சொல்றது மிக அரிதாக, நெவர் அப்படின்னு சொல்றது எப்போதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஆல்வேஸ் கெட் அப் early. நான் எப்போதும் விரைவாக எழுந்து கொள்வேன், காலையில விரைவாக எழுந்து கொள்வேன். அடுத்து, we often advise him. நாங்கள் அடிக்கடி அவனுக்கு அறிவுரை கூறுவோம். He usually reads books. அவன் வழமையாக புத்தகங்கள் வாசிப்பான். I sometimes go to bed early. நான் சில நேரங்களில் விரைவாக படுக்கைக்கு செல்வேன். We rarely go on a trip. நாங்கள் அரிதாகத்தான் சுற்றுலா பயணத்துக்கு செல்வோம். I seldom get angry. நான் மிக அரிதாகத்தான் கோவப்படுவேன். I never smoke. நான் ஒருபோதும் புகைப்பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இங்க இருக்கீங்களா? நான் ஒருபோதும் புகைப்பிடிப்பதில்லை என்னெல்லாம் சொல்லக்கூடிய பாய்ஸ். நான் ஒருபோதும் புகைப்பிடிச்சதே இல்லை. யார்டாது? யாரப்பாது? அமுதாவா? மதுராஜினி புகையே பிடிக்காது. மதுராஜினி ஒரு நாள் புகை பிடிக்காதுடா பாவம். வேற யாரு? விஜயகாந்தா? விஜயகாந்த் பிடிக்க மாட்டீங்க பாருடா. நம்பிட்டேன். வெரி குட். சுவி இல்லையா? இல்லையாடா? ஷா எவ்வளவு நல்ல கிளாஸ் இது. விஜயகாந்த பார்த்தா அப்படி ஒண்ணும் நல்லவனா தெரியலையடா. தடிமனுக்கு கூட ஆவி பிடிக்காதாக்க? தடிமனுக்கு கூட ஆவி பிடிக்க மாட்டாங்க போல. கொரோனா வந்த நேரம் கூட ஆவி பிடிக்காதாக்க. வெரி குட். குட் டு நோ தட். ரைட். அப்படின்னு எனக்கு சந்தோஷம். அப்ப அட்வர்ப்ஸ் 2ல பாருங்க. நார்மலின்றது சாதாரணமாக, எவ்ரி மார்னிங்ன்றது ஒவ்வொரு நாள் காலையும், எவ்ரி ஆஃப்டர்நூன்ன்றது ஒவ்வொரு நாள் மதியமும், எவ்ரி ஈவினிங்ன்றது ஒவ்வொரு நாள் மாலையிலும், எவ்ரி டேன்றது ஒவ்வொரு நாளும், எவ்ரி வீக்ன்றது ஒவ்வொரு கிழமையும், எவ்ரி மந்த்ன்றது ஒவ்வொரு மாதமும், எவ்ரி இயர்ன்றது ஒவ்வொரு வருடமும், எவ்ரி டைம்ன்றது எல்லா நேரமும், எவ்ரி நைட்ன்றது எல்லா இரவிலும், எவ்ரி சண்டே அப்படின்றது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும். அடுத்து, ஒன்ஸ் அ டே என்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒன்ஸ் அ வீக் என்றால் ஒரு கிழமைக்கு ஒரு முறை, ஒன்ஸ் அ மந்த் என்றால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் அ இயர் என்றால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் என்று சொன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் என்றால் 2 வருடத்துக்கு ஒரு முறை, ஒன்ஸ் இன் 2 மந்த்ஸ் என்றால் 2 மாதத்துக்கு ஒரு முறை. ரைட். அடுத்து 3வது பக்கத்துல பாருங்க. She goes to work every day. அவள் தினமும் வேலைக்கு செல்வாள். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அவளுடைய பழக்கத்தை காட்டுறது. She goes to work every day. I advise him. எந்த நாளும் நான் அவனுக்கு அறிவுரை கூறுவேன். He watches TV all the time. அவன் எந்த நேரமும் டிவி தான் பார்த்து கொண்டு இருப்பான். We go on a trip once a year. நாங்க வருடத்துக்கு ஒரு முறைத்தான் சுற்றுலா பயணத்துக்கு செல்லுவோம். Every night she calls me. ஒவ்வொரு இரவும் அவள் எனக்கு கால் பண்ணுவாள். கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பா. அதான் எந்த நேரம் எடுக்கிறா. ஒவ்வொரு நைட்டும் எடுத்துருவாங்க. And அப்ப every night she calls me. We have a meeting every Monday. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எங்களுக்கு கூட்டம் நடைபெறும். ரைட். அப்ப பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி தர போறேன். இன்னைக்கு எல்லாமே முக்கியமான விஷயம் தான். முக்கியம் இல்லாத ஒன்றும் இல்லை, எல்லாம் முக்கியமா தான் இருக்கு. கவனிங்க. பாருங்க, இப்ப நான் சொன்னேன் ஒரு வேர்புக்கு ஒரு எஸ் சேருங்க. என்ன எங்க எல்லாம் நாங்க எஸ் சேர்க்க போறோம்? யார் யாருக்கு எஸ் சேர்க்க போறோம் வேர்புக்கு? சொல்லுங்க. இது 3க்கு எஸ் சேர்க்க போறோம். அப்ப பாருங்க,
நல்ல கவனி. கோன்னு சொல்றோம். கோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை நாங்க வந்து கோஸ்ன்னு எழுதுறோம். எப்படி எழுதுறோம்? கோஸ்ன்னு எழுதுறோம். இது ஸ்பெல்லிங் வந்து ஒரு இஎஸ் சேருது. இயும் எஸ்ஸும் சேருது. கோவோட இஎஸ் சேருது. ரைட். அடுத்து பாருங்க, சப்ளைன்னு இருக்கு. சப்ளை. இந்த சப்ளைட ஸ்பெல்லிங் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னா எஸ் தான் நாங்க சேர்க்கணும். ஆனா சப்ளைஸ் ஒரு ஐயும் ஈயும் எஸ்ஸும் சேருது. இந்த வையும் இல்லாம போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஐஇஎஸ், இங்க இஎஸ் மட்டும் சேர்த்திருக்கோம். இங்க ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் சேர்க்கிறோம். அடுத்து பாருங்க, பிளேன் இருக்கு. பிளேன் இருக்கு. அங்க நாங்க பிளேஸ் ஒரு எஸ் மட்டும் சேர்க்கிறோம். ஒரு எஸ் மட்டும் சேர்த்து வச்சிருக்கோம். இங்க இஎஸ் சேர்க்கிறோம், இங்க ஐஇஎஸ் சேர்க்கிறோம், இங்க எஸ் சேர்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் எழுதுறோம், ஒவ்வொரு மாதிரி எஸ் சேர்க்கிறோம். There are reasons in grammar. English grammar, we have reasons for each and everything. இது எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஏன் இப்படி வருதுன்றதுக்கான காரணங்கள் ஆங்கில கிராமர்ல இருக்கு. இங்கிலீஷ் கிராமர்ல அதுக்கான காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, ஏதோ ஒரு verb, ஒரு வினைச்சொல், ஏதோ ஒரு வினைச்சொல் ஓ அல்லது சிஹெச் அல்லது எஸ்ஹெச் அல்லது டபுள் எஸ் அல்லது எக்ஸ் இந்த எழுத்துக்கள்ல முடிந்தால், ஏதோ ஒரு verb, ஒரு வினைச்சொல்லானது ஓ சிஹெச் எஸ்ஹெச் டபுள் எஸ் எக்ஸ் இந்த ஏதாவது ஒரு எழுத்துல முடிந்தால் அந்த இடத்துக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஈயையும் எஸ்ஐயும் மட்டும் பின்னால சேர்ப்போம். இந்த எழுத்துக்கள்ல முடிஞ்சா ஒரு ஈயையும் எஸ்ஐயும் மட்டும் சேர்ப்போம். முதலாவது உதாரணம் பாருங்க, கோன்னு வந்திருக்கு. கோ என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? கோ ஓ முடிஞ்சிருக்கு. இருக்கா? ஓ இருக்கு. ஓ இருக்கா? இருக்கு. ஆகவே என்ன செய்ய போறோம்? கோவோட ஒரு ஈயையும் எஸ்ஐயும் சேர்த்து கோஸ்ன்னு எழுதுறோம். கோஸ். ரைட். அடுத்து ரெண்டாவது கேட்ச். என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? சிஹெச்ல முடிஞ்சிருக்கு. இங்க இருக்கா சிஹெச்? ஆமா இருக்கு. ஆகவே கேட்ச்னு இருக்க வார்த்தை அப்படி இருக்கவே ஈயையும் எஸ்ஐயும் சேர்த்து catch. யாரது? ஐபோன் இருக்குது யாரு? ஐபோன் இருக்குது யாரு? ஒன்று மைக்க மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி வெளியில போங்க. ஐபோன் இருக்குது யாரு? மைக்க மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணு, இல்லாட்டி நீங்களே வெளியே போங்க. அவ்வளவு சொல்லியும் கத்தாதீங்கன்னு நான் படிப்பிக்கிறேன், கத்துறீங்க. தயவு செஞ்சு போங்க வெளியே. நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன், வெளியே போட்டுருவேன். நீங்களா போங்க. சரி. மூன்றாவது பாருங்க, புஷ். புஷ் இருக்கு. என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? எஸ்ஹெச். எஸ்ஹெச்ல முடிஞ்சிருக்கு. இங்க இருக்கா எஸ்ஹெச்? எஸ் இருக்கு. ஆகவே எப்படி வரும்? புஷஸ். மட்டும் சேர்க்கிறோம். அடுத்து நாலாவது பாருங்க, பாஸ்ன்னு. பாஸ் என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? டபுள் எஸ்ல முடிஞ்சிருக்கு. இங்க இருக்கா டபுள் எஸ்? இருக்கு. ஆகவே என்ன செய்ய போறோம்? பாஸோட ஈயையும் எஸ்ஐயும் மட்டும் சேர்த்து பாசஸ் எழுதுறோம். அடுத்த ஐந்தாவது மிக்ஸ். என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? எக்ஸ்ல முடிஞ்சிருக்கு. ஆகவே இங்க இருக்கா எக்ஸ்? இருக்கு. ஆகவே மிக்சஸ் ஈயையும் எஸ்ஐயும் மட்டும் சேர்த்து மிக்சர்ஸ் எழுதுறோம். அப்ப ஓ சிஹெச் எஸ்ஹெச் டபுள் எக்ஸ் எக்ஸ் இதுகள்ல முடிந்தால் ஒரு ஈயையும் எஸ்ஐயும் மட்டும் அந்த பேஸ் ஃபார்முக்கு சேர்ப்போம். இது முதலாவது. இது முதலாவது. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்லுது? கன்சனன்ட் பிளஸ் ஒய். கன்சனன்ட்
பிளஸ் y. கன்சனன்ட்டுக்கும் பக்கத்துல y. அது என்ன கன்சனன்ட்? இந்த A E I O U இது அஞ்சும் என்ன ஆங்கிலத்துல? vowels. உயிரெழுத்துக்கள். vowels. எத்தனை எழுத்துக்கு உயிரெழுத்து ஆங்கிலத்துல? 5. 5. மொத்தம் எத்தனை எழுத்துக்கு ஆங்கிலத்துல ஆல்பபெட்? 26. 24. அதுலயும் டவுட்டாடா? 24 24 இருக்கு. 26. இன்னும் 2 காக்க கொண்டு போயிடுச்சா? 26 இருக்கு. 26 இருக்கு. ஆகவே இதுல 5 போனா மிச்சம் எத்தனை? 21. இந்த 21 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். அதை நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம் கன்சனன்ட். கன்சனன்ட் மெய் எழுத்துக்கள். 21 மெய் எழுத்துக்கள். அப்ப மெய் எழுத்துக்கு பக்கத்துல இந்த கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வை வந்திருந்தால் நல்ல கவனிங்க. இந்த கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல ஒரு வை வந்துருச்சு. ஒரு வேர்ப் வந்து கடைசி எழுத்து கன்சனன்ட் ஆகும், அதுக்கு பக்கத்துல ஒரு வையும் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வையை அப்படி வெட்டிட்டு என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் சேர்ப்போம். அதான் 2வது ரூல். கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல வை வந்தா வைய வெட்டிட்டு ஒரு ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் அதுக்கு பக்கத்துல சேர்த்துருவோம். இப்ப பாருங்க, முதலாவது சப்ளைன்னு இருக்கு. சப்ளை. எல் வந்து கன்சனன்ட்டா வவலா? கன்சனன்ட். பக்கத்துல என்ன இருக்கு? கன்சனன்ட் பக்கத்துல என்ன எழுத்து? வை இருக்கு. ஆகவே என்ன சேர்ப்போம்? அந்த வைய வெட்டிட்டு அதுக்கு பக்கத்துல ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் சேர்த்து இதை நாங்க எப்படி எழுத போறோம்னு சொன்னா சப்ளை எழுத போறோம். அடுத்து பாருங்க, க்ரைன் இருக்கு. க்ரை. இந்த ஆர் கன்சனன்ட்டா வவலா? கன்சனன்ட். ஆகவே இந்த பக்கத்துல வை வந்திருக்கு. எனவே அந்த வைய வெட்டிட்டு ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் சேர்த்து எப்படி எழுத போறோம்? க்ரைஸ்ன்னு எழுத போறோம். அடுத்து 3வது ஐடென்டிஃபை. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மிஸ், போர்டு கொஞ்சம் இன்னொரு விளங்காம இருக்கு. ஓகே மிஸ். ஐடென்டிஃபை இருக்கு. இந்த எஃப் என்ன கன்சனன்ட்டா வவலா? கன்சனன்ட். பக்கத்துல என்ன வந்திருக்கு? வை வந்திருக்கு. ஆக அந்த வையை வெட்டிட்டு ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் சேர்த்து எப்படி எழுத போறோம்? ஐடென்டிஃபைஸ். ஐடென்டிஃபைஸ் எழுதுறோம். அடுத்து ஸ்டடின்னு இருக்கு. இந்த டி என்ன? கன்சனன்ட்டா வவலா? கன்சனன்ட். பக்கத்துல வை வந்திருக்கு. அதை வெட்டிட்டு ஐயையும் ஈயையும் சேர்த்து ஸ்டடீஸ்ன்னு எழுதுறோம். இவைதான் 2 ரூல். ஒன்று மேல் உள்ள ரூல் ஓ SH CH XX இதுல எல்லாம் வந்தா அதோட ES மட்டும் சேர்க்கிறோம். மற்றது கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல வை வந்தா அந்த வையை வெட்டிட்டு ஐயையும் ஈயையும் எஸ்ஸையும் சேர்க்கிறோம். இது 2வது ரூல். இந்த 2 ரூலுக்குள்ளும் அடங்காத மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் வெறும் ஒரே ஒரு எஸ் மட்டும் சேர்க்க போறோம். அப்ப ரன்னு இருக்கு. OCHSH எல்லாம் முடியுதா? இது இல்லை. கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல வை வந்திருக்கா? இல்லை. ஆகவே இந்த ரன்னு சொல்ற இந்த வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு எஸ் மட்டும் சேர்ப்போம். ரன்ஸ்ன்னு சேர்த்துருவோம். அடுத்து பாருங்க, பிளே. இந்த 2 ரூலுக்குள்ளும் அடங்குதா பிளே? ஒரு வை வந்திருக்கு. ஆனா எது பக்கத்துல வந்திருக்கு? வவல் பக்கத்துல வந்திருக்கு. ஆகவே அந்த ரூலுக்குள்ள வரல. ஆகவே பிளேஸ். பிளேன் இருக்கிற இடத்துல எஸ் மட்டும் சேர்த்து பிளேஸ். அடுத்து ஈட்னு இருக்கு. அந்த 2 ரூலுக்குள்ளும் வரல. ஆகவே ஈட்ஸ்.
ஒரு எஸ் மட்டும் சேர்க்கிறோம். ஸ்விம் ஸ்விம் இருக்கிறோம். அப்ப அந்த ஸ்விம் வந்து 2 ரோலுக்குள்ளும் வரல. ஆகவே ஸ்விம் ஒரு எஸ் மட்டும் சேர்க்கிறோம். டேக்குன்னு இருக்கு, மேல குறிப்பிட்ட 2 ரூலுக்கு இடையிலையும் வரல. ஆகவே டேக்ஸ். அப்ப இவைகள் தான் அந்த அவைகள் மாறுறதுக்கான அர்த்தம். அதோடைய ஸ்பெல்லிங்ஸ் மாறுறதுக்கான அர்த்தம் தெளிவா புரிஞ்சதா? Is that very Yes, clear? ma'am. Everyone? Yes, ma'am. Very clear? Okay, good. Very good. Yeah, miss. இப்ப ஏதோ ஒரு வாக்கியம், எந்த வாக்கியமா இருந்தாலும், எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அந்த வாக்கியத்தை பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். இப்ப நான் படிப்பித்துக் கொண்டு எது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது செய்கிறேன், பாடுறேன், ஆடுறேன், ஓடுறேன், படிப்பிக்கிறேன், ஏதோ ஒரு செய்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து பாசிட்டிவ். ஆடவில்லை, பாடவில்லை, ஓடவில்லை, படிப்பிக்கவில்லை, பேசவில்லை, அந்த இல்லை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவ்னு சொல்றது நாங்க செய்யறத, செய்யவில்லை அப்படின்னு சொல்றது வந்து நெகட்டிவ். அப்ப நாங்க வீடுகள் எல்லாம் எங்களுக்கு சில நேரம் சொல்லி கொடுப்பாங்க, நெகட்டிவா பேசாதீங்க, வீட்டுல ஏதாவது சாமா இல்லாட்டி இருக்கான்னு கேளுங்க அப்படின்னுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அம்மா மாதிரிலாம் எங்கட அம்மாலாம் அடிப்பாங்க. வீட்டுல ஏதாவது சாமா இல்லையானலாம் கேட்க கூடாது. உப்பா, முக்கியமா உப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உப்பெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா அடி கிடைக்கும். வீட்டுல இருக்கான்னு தான் கேட்கணும், இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு அடிப்பாங்க. அவை பாசிட்டிவ். இல்லையா அப்படின்னு கேட்கறது எல்லாம் நெகட்டிவ். ரைட்? அப்ப எந்த ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் அதை நாங்க பாசிட்டிவாகவும் எழுதலாம், நெகட்டிவாகவும் எழுதலாம், அவைகளை நாங்க கேள்விகளாகவும் மாத்தலாம். அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுத தேவையில்லை, இதை உங்களோட டியூட்ல இருக்கு, இதை நீங்க விளங்கி கொண்டா காணும். ரைட்? இது எழுத தேவையானாக்கள் இருக்கிறீங்களாடா? இல்லையா? ஒன்னும் தேவையில்ல, தலையிலே எழுதிட்டோம், எல்லாம் அப்படியே பாடமாக்கிட்டோம். இனி எங்க கேட்டாலும் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம். டியூட்லயும் இருக்கு, எங்கட தலையிலயும் இருக்கு, மூளையிலே பதிச்சிட்டோம். அப்படியா சதீஷ்? Excuse me, miss. Yes. Excuse me, miss. Yes. சவரி. எஸ் சவரி. இப்பயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருதா சவரி? No, miss. இனி இந்த நான் மிஸ் சொல்லிதான் கொடுக்க போறாளான்னு கேட்க போறீங்களா என்ன? ஹலோ. ஏன் சவரி சொல்லுங்க. இல்ல மிஸ். என்ன சவரி? இல்ல மிஸ். என்னடா அப்ப சவரி இல்லையா பேசுனது? வேற யாரு? நான் அன்பு மிஸ். அன்பு. அன்பு. அன்பு லவ். சொல்லுங்க லவ். மிஸ் எனக்கு இதுல ஒரு திரும்ப சொல்லலுமா? அந்த ஐஎஸ்ஐயும் லவ் நீங்க மேல பாத்து கொண்டிருந்தீங்களா? நான் சொல்லி கொடுக்கணும். இல்ல மிஸ், அந்த டைம்ல ஸ்டக் ஆயிட்டு, எனக்கு அது ஸ்டக் ஆயிட்டு கொஞ்சம் கிளாஸ் அப்படி கட் ஆயிருந்தது, திரும்ப இதாயிட்டு. லவ்னு பேர் வச்சனால அப்படியே காதல் மயக்கத்துல இருந்துட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். இல்லையா? ஸ்டக் இல்ல மிஸ். பாருங்க, ஏதோ ஒரு வேர்ப் வந்து ஒரு வினைச்சொல் ஓ, நல்லா கணிச்சுக்கலுங்க, ஓ சிஹெச் எஸ்ஹெச் டபுள் எக்ஸ் இந்த எழுத்துக்கள்ல முடிந்தால், ஏதோ ஒரு வேர்ப் சரியா, இந்த எழுத்துக்கள்ல முடிந்தால் அந்த பேஸ் ஃபார்முக்கு ஒரு இஎஸ் மட்டும் சேர்ப்போம். பாருங்க, கோ என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? அன்பு சொல்லுங்க. லவ் சொல்லுங்க. லவ் ஓல முடிஞ்சிருக்கு. இங்க இருக்கா? இல்ல. ஓர்க்காடா இங்க? அப்ப என்ன பண்ண போறோம்? இந்த கோக்கு பக்கத்துல இஎஸ் மட்டும் சேர்த்து கோஸ்ன்னு எழுதிட்டோம். இங்க என்ன கேட்ச்னு இருக்கு, என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? சிஹெச்ல முடிஞ்சிருக்கு. அப்ப இங்க இருக்கா சிஹெச்? இருக்கு. ஆகவே கேட்ச்னு இருக்கிறதுல இஎஸ் மட்டும் சேர்க்கிறோம். அடுத்து பாருங்க, புஷ் என்ன எழுத்துல முடிஞ்சிருக்கு? எஸ்ஹெச். அப்ப இங்க இருக்கா எஸ்ஹெச்? ஆகவே என்ன செய்ய போறோம்? இயையும் எஸ்ஐயும் மட்டும் சேர்க்க போறோம். புஷ் புஷ்ல புஷஸ்னு இஎஸ் மட்டும் சேர்க்க போறோம். இங்க பாஸ் இருக்கு, இது டபுள் எஸ்ல முடியுது. இங்க இருக்கா டபுள் எஸ்? இருக்கு. ஆகவே இயையும் எஸ்ஐயும் சேர்த்தோம், பாசஸ்ன்னு எழுதுறோம். அடுத்து மிக்ஸ்.
எக்ஸ்ல முடியுது. இங்க கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸ். எஸ். ஆகவே அதுக்கு மிக்ஸுக்கு பக்கத்துல மிக்சஸ் இஎஸ் மட்டும் சேர்க்கிறோம். அது முதலாவது ரூல். ரெண்டாவது ரூல், கன்சனன்ட் பக்கத்துல வை வந்தால் வைய வெட்டிட்டு ஐயையும் இயையும் எஸ்ஸையும் சேர்க்கிறோம். என்ன கன்சனன்ட்? கன்சனன்ட்னா என்னன்னு சொல்லுங்க அன்பு. What is consonant? உயிரெழுத்து தெரியுமா? உயிரெழுத்து வவல்ஸ் தெரியுமா? ஆங்கிலத்துல எதற்கு வவல்ஸ் சொல்லுங்க. வவல்ஸ் லெட்டர்ஸ் சொல்லுங்க. AEIOU. AEIOU இதானே? இதானே உயிரெழுத்து. அப்ப ஃபுல்ல எத்தனை எழுத்து இருக்கு ஆல்பபெட் இங்கிலீஷ்ல? 72 26. 72 மனுஷி சொல்லுது. அப்படியா இருக்குமோ? இதான் பரவாயில்ல சொல்லி வைப்போம். 26. அப்ப அந்த 26ல 5 போட்டா மிச்சம் எத்தனை? 21. அப்ப அந்த 21 மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களுக்கு ஆங்கிலத்துல கன்சனன்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். ரைட்? என்ன சொல்லிருக்கு? கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல வை வந்தா அந்த வைய வெட்டிட்டு ஐயையும் இயையும் எஸ்ஸையும் சேருங்கன்னு சொல்லிருக்கு. ரைட்? அப்ப சப்ளைன் இருக்கு. இந்த எல் வந்து கன்சனன்ட்டா வவலா? எல் கன்சனன்ட். ஆகவே பக்கத்துல வை வந்திருக்கு. கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல வை வந்திருக்கு. ஆகவே நாங்க என்ன செய்யறோம்? அந்த வை அப்படி வெட்டிட்டு அதோட ஐயையும் இயையும் எஸ்ஸையும் சேர்த்து சப்ளைஸ். அந்த பாருங்க சப்ளை. இங்க வை இருந்துச்சு அதை வெட்டிட்டோம். ஐயையும் இயையும் சேர்த்து சப்ளைஸ் சேர்த்துட்டோம். புரியுதா? அடுத்து பாருங்க கிரை. ஆர் என்றது ஒரு கன்சனன்ட். அதுக்கு பக்கத்துல வை வருது. ஆக அந்த வைய வெட்டிட்டு ஐயையும் இயையும் எஸ்ஸையும் மட்டும் சேர்த்து கிரைஸ் அப்படின்னு எழுதுறோம். அந்த ஐஎஸ் இங்க சேர்த்துடும். ரைட்? அடுத்து ஐடென்டிஃபை. எஃப் என்றது ஒரு கன்சனன்ட். பக்கத்துல வை வருது. ஆக இந்த வைய வெட்டிட்டு ஐயையும் இயையும் எஸ்ஸையும் சேர்த்து ஐடென்டிஃபைஸ் எழுதுறோம். அடுத்து ஸ்டடின்னு இருக்கு. டி என்றது கன்சனன்ட். டிக்கு பக்கத்துல வை வந்திருக்கு. ஆக இந்த வைய வெட்டிட்டு ஐயையும் இயையும் ஸ்டடிஸ் சேர்க்கிறோம். ரைட்? இப்ப இந்த 2 ரூல்களுக்கும் இடையில வராத, இந்த 2 ரூல்களுக்கும் கீழே வராத மற்ற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு எஸ் மட்டும்தான் சேர்ப்போம். அப்ப ரன்னு இருக்கு. OCHSHSSVXல எல்லாம் முடிஞ்சிருக்கா? இது இல்லை. கன்சனன்ட்டுக்கு பக்கத்துல வை வந்திருக்கா? இல்லை. ஆகவே இந்த ரன்னுக்கு பக்கத்துல ஒரு எஸ் மட்டும் சேர்க்கிறோம். ரன்ஸ். அந்த பிளே. கன்சனன்ட்க்கு பக்கத்துல வை வந்திருக்கா? ஒரு வை வந்திருக்கு. எதுக்கு பக்கத்துல வந்திருக்கு? வவலுக்கு பக்கத்துல வந்திருக்கு. அப்ப OCHSHSS எல்லாம் வரல. அப்ப 2 ரூலுக்கு இடையிலும் வரல. ஆகவே பிளேஸ் ஒரு எஸ் மட்டும் சேர்க்கிறோம். அடுத்து ஈட்னு வந்திருக்கு. அந்த 2 ரூலுக்கு இடையிலும் வரல. ஆகவே ஈட் எஸ் மட்டும் சேர்க்கிறோம். ஸ்வீம்னு வந்திருக்கு. அந்த 2 ரூலுக்கு இடையில ஸ்வீம் டேக் ரெண்டுமே வரல. ஆகவே அதுகளுக்கு பக்கத்துல எஸ் மட்டும் சேர்க்கிறோம். இப்ப புரிஞ்சுதா லவ்? ஓகே. இஸ் தட் வெரி கிளியர்? புரியுதா? புரியுத மாதிரி இருக்குமே. ஏதோ சொல்றீங்க. உங்களை பார்த்தாலும் பைத்தியமா பாக்கக்குள்ள என்ன பைத்தியமா பாக்குற நேரம் பைத்தியமா தான் தெரியும். பழகிடும் உங்களுக்கு. இப்ப பழகு நாட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான்? 1000க்கு மேல இருக்கிறான். 2000 5000 பேர். நீங்க புதுசா தானே சேர்ந்திருக்கீங்க. இதானே முதல் நாள். பழகிடு. ரைட்? அப்ப என்ன ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் பாசிட்டிவாவும் எழுதலாம், நாங்க நெகட்டிவாவும் எழுதலாம், அதை கேள்வியாவும் மாத்தலாம். ரைட்? அப்ப முதலாவது கவனிங்க. He watches TV. He watches TV. அவன் டிவி பார்க்கிறான். இதுல உண்மையான ஃபார்ம் எது? சொல்லுங்க. முதல்ல நான் சொல்லி கொடுத்துட்டேன். He does Very good. He does watch TV. இதானே இதுல உண்மையான ஃபார்ம். He does watch TV. எத்தனை நாங்க he watches TV. Very good. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. He watches TV. அப்ப இந்த he watches TV அவன் டிவி பார்க்கிறான் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவ். இதை இப்படியே பாசிட்டிவ் கொஸ்டினா மாத்தணும். பாசிட்டிவ் கேள்வியாக மாத்தணும். இதை இப்படியே கேள்வியா மாத்தணும். கேள்வியாக மாத்துறதுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு ஆளை முன்னால கொண்டாடணும் கேள்வி நாங்க கேட்கறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மகன் வீட்டுல ரிமோட்டை உடைச்சிட்டாருன்னு சொல்லுங்க. சின்ன மகன் ரிமோட்டு ஏதோ சாமான போட்டு உடைச்சிட்டாருன்னு வைங்க. உடைச்சிட்டு ஓடி போய் அம்மாட பின்னால ஒளிஞ்சிட்டாரு.
அம்மாட பின்ன ஒளிஞ்சிருப்பான். அப்படிதான் பிள்ளைகள் செய்வான், ஓடிவே ஒளிஞ்சிருப்பான். அப்பா வருவார் வீட்டுக்கு. அப்பாவுக்கு தெரியும் இவன் தான் ஆள், இவன் தான் உடைச்சிருப்பான், இவன் தான் அந்த ஆள்னு நல்லா அப்பாவுக்கு தெரியும். அப்பா அப்பா என்ன செய்வாரு? ஏய் வாடா, எப்படி எப்படி கேள்வி கேட்கணும்? அவன் தான் உடைச்சானாலும் அவன்கிட்ட கேள்வி கேட்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஒளிஞ்சிருக்கிற ஆளை பிடிச்சு முன்னால கொண்டாடணும். அப்படிதானே கேள்வி கேட்போம். ஏய் வாடா வெளியே, வா வெளியே, என்ன அம்மா பின்னுக்கு ஒளிர, வா இங்க கூப்பிட்டு அவனை முன்னால வச்சு ஏண்டா உடைச்சேன்னு கேட்கணும். அப்படிதானே கேள்வி கேட்கறது. பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஆளை எட்டி பார்த்தெல்லாம் எங்களால கேள்வி கேட்க முடியாது. எங்கோ வீடுகளுக்கு சண்டைக்கு போனாலே வெளியே வான்னு சொல்லித்தான் நாங்க சண்டை பிடிக்கிறது பழக்கம். அப்படிதானே? சண்டை பிடிக்கிறது பிடிச்சிருக்கீங்களா சண்டை? வாடா வெளியே கூப்பிடணும். ஒளிஞ்சிருக்கா வா வெளியேன்னு கூப்பிட்டு தான் சண்டை பிடிக்கணும். கேள்வி கேட்க வெளியே கூப்பிட்டு. அப்ப இங்க ஒளிஞ்சிருக்கிற ஆள் யாரு? ஒளிஞ்சிருக்காரு. இங்க டஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்ப கேள்வி கேட்கிற நேரம் அந்த டஸ் என்ன செய்யணும்? கழுத்தை பிடிச்சு முன்னால கொண்டாடணும். கழுத்தை பிடிச்சு முன்னால கொண்டாந்து வர முன்னால நிறுத்தணும். முன்னால கொண்டாந்துட்டு இது அப்படியே போட்டுரும். டஸ் முன்னால கொண்டாச்சு இப்படி திரும்ப எப்படி வரும்? டஸ் ஹி வாட்ச் டிவி. அவன் டிவி பார்க்கிறானா? அவன் டிவி பார்க்கிறான். அவன் டிவி பார்க்கிறானா? மாத்தமா? ரைட். அடுத்து அவன் டிவி பார்க்கவில்லைன்னு மாத்தணும். அவன் டிவி பார்க்கவில்லை நெகட்டிவா மாத்தணும். நல்ல கவனிங்க. எங்கேயாவது நாங்க ஒரு வாக்கியத்தை நெகட்டிவாக மாத்தணும்னு சொன்னா ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்துல எந்த ஆக்சிலரி வேர்பாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்துல ஒரு நொட்டை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நொட்டை ஆக்சிலரி வேர்ப் பக்கத்துல போட்டால் அது நெகட்டிவா மாறிடும். நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்துடும். நொட்டை போடணும் எங்க? நெகட்டிவ் இந்த ஆக்சிலரி வேர்ப் பக்கத்துல. அப்ப இது இங்க இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் இங்க எப்படி மாத்தினா எப்படி வரும்? he does not watch TV. Does not watch TV. Very good. He does not watch TV. Watch TV. அவன் டிவி பார்க்கவில்லை. ஏண்டா நாய வேற அவுத்துடுறீங்க? படிச்சு கொடுக்குறது அவ்வளவு கேவலமா இருக்கா? He does not watch TV. அவன் டிவி பார்க்கவில்லை. இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவை அப்படியே கொஸ்டினா மாத்துங்க. நெகட்டிவ் கொஸ்டினா எப்படி மாத்துறது? அவன் டிவி பார்க்கவில்லை, அவன் டிவி பார்க்கவில்லையான்னு மாத்தணும். எப்படி? Does he not watch TV? Very good. Does he not watch TV? Does he not watch TV? அவன் டிவி பார்க்கவில்லையா? இதை நாங்க கண்ட்ராக்ட் பண்ணா சேர்த்து எழுதுனா ஸ்போக்கன், இது ரிட்டன் ஃபார்ம். அதே நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னு சொன்னா doesn't he not watch TV? Doesn't he watch TV ன்னு வரும். ரைட். அப்ப இதான் பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம். பாசிட்டிவ் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டினாக மாத்துறது. அப்ப டியூட் எடுங்க. முதலாவது பாருங்க, பாசிட்டிவ் ஃபார்ம்னு இருக்கு. he watches TV. அவன் டிவி பார்க்கிறான். she reads books. அவள் புத்தகங்கள் வாசிக்கிறாள். the boy helps us. அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்கிறான். ரமேஷ் works hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்கிறார். it rains in Colombo. கொழும்பில் மழை பெய்கிறது. they advise you. அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். you feed those children. நீ அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கிறாய். the students criticize the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறுகிறார்கள். they teach English. அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கிறார்கள். they sell computers. அவர்கள் கணினிகளை விற்பனை செய்கிறார்கள். அப்ப பேஜ் நம்பர் 4 எடுங்க. பாசிட்டிவ் கொஸ்டின். அதை யாராவது ஒரு ஆள் ஃபுல்லா 10ஐயும் வாசிச்சுட்டு தமிழ்லையும் சொல்லுங்க. யாருக்கு கெத்து இருக்குன்னு பாப்போம். வாங்க முன்னால. if you are making mistakes, it's completely fine. I will correct you. Don't worry. So come up and read. Read it for me. என்னால கத்த முடியலப்பா. வந்து வாசிங்கடா யாராவது. Does he watch TV? Okay. தமிழ். அவன் டிவி பார்க்கறானா? Good. Does she read books? அவள் புத்தகம் வாசிக்கிறாளா? புத்தகம் புக்ஸ்னு இருக்கு. புத்தகமா? புத்தகங்கள். Good. Does the boy help us?
பாய் அந்த பையன் அந்த உதவி பையன் அந்த பையன் உதவி செய்கிறானா? எங்களுக்கு யாருக்கு? உதவி செய்கிறானா? ஆ எங்களுக்கு Does Ramesh work hard? ரமேஷ் கடினமாக வேலை செய்கிறானா? ம் Does it rain in Colombo? ம் மழை கலம்பில் மழை பெய்கிறதா? ம் குட் Do they advise you? ம் அவர்கள் ம் உனக்கு ஆலோசனை சொன்னார்களா? ஆலோசனை அறிவுரை அட்வைஸ் அறிவுரை அறிவுரை சொன்னார்களா? சொல்கிறார்களா? சொன்னார்களான்றது பாஸ்ட் டென்ஸ். சொல்கிறார்களா? கூறுகிறார்களா? கூறுகிறார்களா? கழுத்தை நேர்த்து சொல்கிறார்களா? Do you feed those children? Do you feed? அந்த பிள்ளைகளுக்கு ஃபீட்ண்டா நீ உணவளிக்கிறாயா? உணவளிக்கிறாயா? நீ உணவளிக்கிறாயா? Do the students criticize the principal? Good. அந்த மாணவர்கள் criticize என்றா குறை கூறுறது அல்லது விமர்சிக்கிறது. விமர்சனம் செய்கிறார்களா? அந்த அதிபரை விமர்சனம் செய்கிறார்களா? Do they teach English? அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கிறார்களா? Do they sell computers? You keep reading. நிறைய வாசிங்க. So you can improve more and more. Very good girl. Good. Thank you. Thank you. Okay. Negative form வாசிங்க ஒரு ஆள். ஜெரி வாங்க வாசிங்க. அந்த அம்சா வாசிக்க விடாம பின்பாட்டு பாடினது எனக்கு நல்லா கேட்டுச்சு. அந்த பிள்ளைய வாசிக்க விடாம do they does do they எப்படி சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. இப்ப நீங்க வாசிங்க. Okay, miss. He doesn't watch TV. அவன் டிவி பார்க்கவில்லை. She doesn't read books. அவள் புத்தகம் வாசிக்கவில்லை. The boy doesn't help us. அந்த பையன் எங்களுக்கு உதவவில்லை. Ramesh doesn't work hard. ரமேஷ் கடினமாக வேலை செய்யவில்லை. It doesn't rain in Colombo. கொழும்பில் மழை பெய்யவில்லை. They don't advise you. உங்களுக்கு அறிவுரை கூறவில்லை. You don't feed those children. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கவில்லை. The student don't criticize the principal. அந்த மாணவர்கள் அதிபரை குறை கூறவில்லை. They don't teach English. அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கவில்லை. They don't sell computers. அவர்கள் கணனிகளை விற்கவில்லை. Good, Jerry. Good reading. Good reading, good pronunciation, everything is good. But keep reading. நிறைய வாசிங்கடா. Have to keep reading so you can improve yourself more and more. Good, good. It's a good try. Very good. Very good, Jerry. Okay. Negative question or all வாசிங்க. வாசிங்கடா யாராவது girls? I'm going to. Yeah, come. Does he not watch TV? TV பார்க்கவில்லை. பார்க்கவில்லையா? Doesn't he watch TV? Does she not read books? அவள் புத்தகம் வாசிக்கவில்லை. வில்லையா கேள்வி. Doesn't she read books? Does the boy not help us? அவர்கள் அந்த பையன் எங்களுக்கு உதவி செய்யவில்லையா? Doesn't the boy help us? Does Ramesh not work hard? Ramesh கடுமையாக வேலை செய்யவில்லையா? Doesn't Ramesh work hard? Does it not rain in Colombo? கொழும்பில் மழை பெய்யவில்லையா? Doesn't it rain in Colombo? Sixth one, do they not advise you? அவர்கள் உங்களுக்கு
ஆலோசனை கூறினார்களா? கூறவில்லையா? கூறவில்லையா? Don't they advise me? Seventh one, do you not feed those children? எங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உணவளிக்கவில்லையா? Don't you feed those children? Do the students not criticize the principal? அந்த பிள்ளைகள் அதிபரை குறை கூறவில்லையா? Don't the students criticize the principal? Do they not teach English? அவர்கள் ஆங்கிலம் கற்பிக்கவில்லையா? Don't they teach English? Do they not sell computers? Don't they sell computers? அவர்கள் கணன்களை விற்பனை செய்யவில்லையா? Very good Swarnakumari, very good reading, very good pronunciation, the modulation, everything is fantastic. Good, excellent. Good Swarnakumari, good girl. Right. அடுத்து சம்மரியை பாருங்க. பாசிட்டிவ் ஃபார்ம்ல வர்றது she writes a book. அவள் ஒரு புத்தகம் எழுதுகிறாள். பாசிட்டிவ் கொஸ்டினா வர நேரம் does she write a book? அவள் ஒரு புத்தகம் எழுதுகிறாளா? நெகட்டிவ் ஃபார்ம்ல வர நேரம் she doesn't write a book. அவள் ஒரு புத்தகம் எழுதவில்லை. இந்த நெகட்டிவ் கொஸ்டினா மாற நேரம் does she not write a book அல்லது doesn't she write a book? அதாவது அவள் ஒரு புத்தகம் எழுதவில்லையா அப்படின்னு மாறுது. அதே ப்ளூரல் ஃபார்ம்ல வர நேரம் they work hard. அவர்கள் கடினமாக வேலை செய்கிறார்கள். அடுத்து பாசிட்டிவ் கொஸ்டினா வர நேரம் do they work hard? அவர்கள் கடினமாக வேலை செய்கிறார்களா? நெகட்டிவ் ஃபார்மா வர நேரம் they do not work hard அல்லது they don't work hard. அவர்கள் கடினமாக வேலை செய்யவில்லை. நெகட்டிவ் கொஸ்டினா வர நேரம் do they not work hard அல்லது don't they work hard? அவர்கள் கடினமாக வேலை செய்யவில்லையா அப்படின்னு மாறுது. அப்ப அவைகள் தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆல் டன், ரைட்? அப்ப உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி ஓகேவா, எப்படி புரிந்ததா? இப்ப நான் சொல்லி கொடுத்த ஆக்சிலரி வெர்ப்ஸ், இந்த டூ டஸ், அந்த ஃபார்ம், அதுகளெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததான் நாங்க திரும்ப திரும்ப படிச்சோமா இல்லாட்டி புது விஷயங்கள் படிச்சீங்களா? எப்படி பிரயோசனமா இருந்ததா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருந்தது? சும்மா சொல்லுங்க. இப்ப சவரிவன் சொல்லுங்க பாப்போம். மிஸ் உண்மையா கிளாஸ் ரொம்ப எனக்கு நல்லா விளங்குன மாதிரி சொல்லி இருந்துச்சு மிஸ். அதாவது அப்ப விளங்கல அப்படி இல்ல மிஸ், நல்லா விளங்குன மாதிரி இருந்துச்சு மிஸ். இதுக்கு முன்னுக்கு நான் படிச்சிருந்தேன் மிஸ், அவ எனக்கு இவ்வளவு கிளியரா விளங்கல. இன்னைக்கு எனக்கு விளங்கி கொள்ள கூடிய மாதிரி இருந்துச்சு. அதான். Good. How about the others? எப்படி புரியுதா? நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியுதா? அந்த மெத்தட் எப்படி இருக்கு? நல்லா புரியுது. ஸ்கூல்ல இப்படி படிச்சதே இல்ல. இப்படி படிச்சா இல்ல, இப்படி தெளிவா படிச்சு கொடுத்தது இல்ல, தெளிவா உங்களுக்கு புரியல இவ்வளவு நாள், புரியக்கூடியதா இருந்தா. இப்ப நான் எல்லா கிளாஸ்லயும் கேக்குறதுதான், இப்ப இந்த போர்ட்ல எழுதி 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 நான் விளங்கப்படுத்தாம இந்த டியூட்டை மட்டும் செஞ்சா காணுமா அல்லது அது உங்களுக்கு ஓகேவா? இப்ப நான் என்னுடைய பிரத்யேக நோட்டையும் கொடுத்து படிப்பிச்சுட்டு டியூட்டுக்கு வாரது ஓகேவா? அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டியூட்டை மட்டும் செஞ்சா காணுமா? போர்ட்ல எழுதிட்டு இப்படி கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியா இருக்கா? ஓகேவா? இந்த மெத்தட் ஓகேவா? புரியுதா எவ்ரிபடி? இதே மெத்தட் இப்படியே போகட்டா? ஃபாஸ்டா இருக்கா? நான் படிப்பிக்கிறது ஃபாஸ்டா இருக்கா இல்லாட்டி புரியுதா? இது ஓகேவா? எப்படி இருக்கு? ஓகே. இப்ப நாங்க இதை எப்படி கண்டினியூ பண்ணுவோம்? அப்படியா? ஓகே. ரெக்கார்டிங் இருக்கும் தானே மேம்? எஸ், ரெக்கார்டிங் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் திரும்ப ஒருக்கா பாருங்க, அப்ப புரியும். Okay. Sorry ma'am, நான் 15 minutes தான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். That's okay. You can watch the recordings, no problem. விஜயகாந்த் எப்படி புரிஞ்சதா? விஜயகாந்த் எப்படி இருக்கு? விஜயகாந்த் அந்த verbs எல்லாம் உங்களுக்கு புரியுதா? அந்த எப்படி டூ டஸ் பாவிக்கிறது? இப்ப நீங்க ஒரு கைடுன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்டா. கண்டிப்பா மிஸ், கண்டிப்பா. எஸ், ஓகே. அப்ப எனக்கு 10 o'clock இன்னொரு கிளாஸ் இருக்கு, so I have to go now. Okay, that's it from me for today. Thank you so much for joining with me, and we will meet tomorrow at the same time, 8 to 10. Until then, it's bye from me, and be awesome. Keep learning. Take care. Bye. Love you all. Thank you. Okay, bye miss. Thank you. Thank you. Good night. Good night. God bless you. Love you all. Bye. Bye. Okay. மிஸ் நான் மறுபடியும் கதைக்கிறேன்.
ஹலோ மிஸ் நான் வடமாகாண டீச்சிங் எக்ஸாம் எழுதினான் இப்பதான் செலக்ஷன் லிஸ்ட் ஓ அப்படியா செலக்ஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கிறேன் பேர் வந்திருக்கு ஓகே பை பாய்